அன்புள்ள சகோதரர்களே, கேட்டால் நாளைக்கு சொல்கிறேன்னு சொல்கிறாங்க அப்படின்னு வார்த்தையை விட்டாங்க. இருக்கிறது தான் கடைசி இன்றைக்கி உள்ளதில் 20 நிமிஷம் 40 நிமிஷம் தான் இருக்குன்னு சொல்லும் பொழுது இதை இயேசுவை பற்றியும் நபிகள் நாயகத்துக்கு சொல்வதற்குமே தான் அந்த டைம் இருக்கும் என்றதுக்கு தான் நாளைக்கு இன்னமே தவிர நீங்கள் 10 மணி வரைக்கும் போன தடவை மாதிரி இருந்தீங்கன்னா இன்றைக்கே சொல்லலாம். இருக்கிறது மொத்தம் 2 அமர்வு தான். இது எனக்கு கடைசி, இனி நாளைக்கு தான் பேச முடியும். அதை வச்சு சொன்னமே தவிர நாளைக்கு சொல்கிறோன்னா பதில் இல்லாமல் இல்லை. எங்களுக்கு முகமது நபி எடுத்துட்டீங்கன்னா அது ஃபஸ்ட்டு முடிப்போம். நீங்கள் சொன்ன அனைத்துக்கும் தெளிவுபடுத்துவோம். அது மாதிரி முகமது நபி எடுத்ததுனால இயேசு எப்படிப்பட்ட ஒரு ஆளுங்கிறது சொல்லுவோம். அதனால அதுக்கு முன்னுரிமை கொடுத்துக்கிட்டோமே தவிர இதில் பதில் சொல்கிறது நாளைக்குன்னா என்ன ஒரு 24 வாய்ப்பு விட்டுட்டு போகிறோன்னு அர்த்தம் கிடையாது. இருக்கிற இந்த கடைசி வாய்ப்பு நாளைக்கு தான் இனி உட்கார போகிறோம். அந்த அர்த்தத்தில் சொன்னது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். Dear brothers, when we said that we will answer about the other allegations only after answering the claim you put forth against Prophet Muhammad, we meant that it is because this is the last sitting what we have. After this they'll conclude. So we'll come to a closure and next tomorrow only we'll begin. That is the reason we told them. But you people should not assume that it's running 24 hours and we are taking 24 hours to answer them. So since we don't have opportunity to answer now, we will answer them. We felt that prioritizing this is more important because when you are pointing your fingers on Prophet Muhammad sallallahu alaihi wasallam, first we wanted to make you aware. We wanted to create an awareness among you to know the actual biblical Jesus and not the way how you portray it. அதோட இந்த விவாதத்தில் எடுத்து வைத்த ஒரு கேள்வி கூட இந்த விவாதம் முடிவதற்குள் பதில் சொல்லப்படாமல் விடப்படாது. அனைத்துக்கும் பதில் சொல்லுவோம். இது மழுப்போ தெளிவாக என்ன செய்வோம், அதை நாங்கள் பதில் சொல்லுவோம் என்பதை உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறோம். And also whatever questions you have raised based on the topic, whatever is relevant to the topic, we'll definitely answer them. We will not leave the halls by blabbering. We'll definitely take all your questions and give valid answer for all of them. So please be patient. இப்போ அடுத்தது ஆதாரம் நல்லா நீங்கள் கொஞ்சம் செய்திகளாக சொல்லுங்கள். ஆமாம், ஆதாரம் நீங்கள் சொல்ல முடிய ஆதாரம் தரலன்னாங்க. அது எல்லாம் பிரபலமாக தெரிஞ்சது தான் கிறிஸ்தவர்களுக்கு எல்லாத்துக்கும். அது 1 லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் வரக்கூடிய அந்த சம்பவம், அதில் தான் அந்த தைலம் பூசுகிற கதை வருது. அந்த பெண் ஏற்கனவே கேடுகட்ட பெண். அந்த கேடுகட்ட பெண்ணை கர்த்தரை பற்றி ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கிறான். கர்த்தர்னு சொல்கிறாங்களே இவங்க இயேசு, அந்த இயேசுவை பற்றி தெரிஞ்சிருக்கிறான். இவன் எல்லா பொம்பளைட்டையும் போகிற ஆள், நமக்கும் நல்லா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கே வர்றான். இவர் இந்த பொண்ணு தான் தேடி இங்கே வர்றான். என்ன பண்ணுறா, முத்தம் கொடுக்குறா, காலை தடவுறா, தன்னை முடியால் காலை போட்டு துடைக்கிறா. அதாவது முடியால் வருன்னா இன்னும் கூசும். ஞாபகம் வச்சுக்கிறேங்க, சும்மா தடவுறதை விட முடியால் தடவுன்னா இன்னும் நல்லா கூசும். அதனால் இந்த வேலையெல்லாம் செய்கிறா, நல்லா உசுப்பேற்றி விடுறா. உசுப்பேற்றி விடுத்த உடனே மற்றவங்கலாம் பார்த்துட்டு என்ன இப்படி பண்ணுறா இந்த அம்மா, இந்த ஆள் சும்மா இருக்கார அப்படின்னு கேட்டதுக்கு அப்படி கேட்குறாங்க. ஓப்பனாக கேட்குறதுக்கு தான் அவர் சொல்கிறாரு, நீ சும்மா இருடா, அவள் எவ்வளோ முத்தம் கொடுக்குறா எனக்கு வந்ததுலேருந்து, நீ ஒரு முத்தம் கூட தரமாட்டேங்கிறியேன்னு ஆம்பளையை பார்த்து கேட்குறாரு. முத்தம் கொடுக்கலன்னு சொல்லிட்டு கேட்குறார். கேட்டு வாங்குற மாதிரி இருக்கிறார். இவர் ஹெட்ரோசெக்ஷுவல், ஆம்பளைட்டையும் போவார் பொம்பளைட்டையும் போவார். பொம்பளைங்கள்ட்ட தான் இவருக்கு எங்கே வருமானம் இருந்தது? எந்த வருமானமும் கிடையாது இவருக்கு. சாப்பாடு போட்டது எல்லாமே யாருன்னு கேட்டால் பொம்பளைங்க தான். சில பொம்பளைங்க தான் இவருக்கு காசு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த காசை வாங்கி தான் இவர் பொழப்பு நடத்திக்கிட்டு இருந்தார். என்ன பொழப்பு? இதுதான் வேலை அவருக்கு, பொம்பளைங்களோட சுற்றுற வேலை தான். அதே மாதிரி இந்த அடுத்தவனை கேட்குறாரு, ஏன் நீ அந்த அம்மா நல்லா முத்தம் கொடுக்குது, நீ ஏன் முத்தம் கொடுக்க மாட்டேங்கிறேன்னு கேட்குறாரு. சரி அதை விட்டுருங்க, அடுத்தது வாங்க இன்னொரு இதுக்கு வருவோம். இந்த தண்ணீர் கேட்டது யோவான் 2ஆம் யோவான் 4ஆம் அதிகாரத்தில் அந்த செய்தி வருது. அதில் என்ன கேட்டால் இல்லை சாரி யோவானில் 4ஆம் அதிகாரத்தில் வருது. அதில் என்ன வருதுண்டா, இவர் கூட்டமாக ஆட்களோட போகும்போது இருக்கிற ஆட்கள்லாம் துரத்தி விட்டுறாரு. விட்டுட்டு ஒரு அம்மா தண்ணி அள்ளிக்கிட்டு நிற்கிறத பார்த்தோன்னா அங்கே போகிறார். போய் அந்த அம்மாட்ட கேட்குறாரு, எனக்கு கொஞ்சம் தண்ணி தா. என்ன தண்ணி? நான் மாந்தோப்பில் நின்று இருந்தேன், ஒரு மாம்பழம் வேண்டும் என்றால், தண்ணீர் பந்தலிலே நின்று இருந்தேன், எனக்கு தாகம் என்று சொன்னால், கொடுத்தால் என்ன குறைஞ்சா போவேன்னா வருமே, அந்த மாதிரி கேட்குற, தண்ணி தா. அந்த அம்மா என்ன செய்யுது, என்ன நீ என்கிட்ட தண்ணி கேட்குற அப்படின்னு சொல்லி கோபமாகவே கேட்குது. அதுக்கு அவர் பதில் சொல்கிறாரு, நீ யாருன்னு எனக்கு தெரிஞ்சிருந்தா நீ என்னட்ட தண்ணி கேட்ப. என்ன தண்ணி? ஜீவன் தண்ணி, உசுறு கொடுக்குற தண்ணி. என்ன உசுறு கொடுக்குற தண்ணி? என்ன ஜீவன் தண்ணி? இவர் தண்ணி இல்லைன்னா அந்த மாட்ட போய் தண்ணி கேட்குறாரு. அப்புறம் இவர் என்ன ஜீவன் தண்ணியை கொடுப்பாராம்? எல்லாம் டபுள் மீனிங்லேயே அவர் பேசுகிறாரு. இவர் இப்படி தான் பேசுவாருங்கிறத சீடர்கள்லாம் புரிஞ்சுருந்தாங்க. இதுக்கு நிரூபிக்கிற மாதிரி இன்னொரு சம்பவத்தையும் சொல்கிறாங்க கேளுங்க. அந்த தண்ணி தான் அந்த அது ஒரு பெரிய கதை. அதை விட்டு அடுத்ததுக்கு வர என்ன டைம் ஷார்ட்டாக இருக்கிறதுனால இவர் என்ன செய்கிறார், ஒரு கூட்டமாக மக்கள்லாம் இருக்கிற மாதிரி ஒரு உட்காந்து மக்களுக்கு மத்தியில் நல்ல புள்ள மாதிரி ஏதோ பேசிக்கிட்டு இருக்கிறார். பேசினோடனே
சில இவருடைய எதிரிகள் இவரை வந்து மாட்டணும், இவர் ரொம்ப அயோக்கியத்தனம் பண்ணிட்டு இருக்காரு, இந்த ஆளு பொம்பளை பொறுக்கியா இருக்காரு, ஆம்பளை பொறுக்கியா இருக்காரு, இவரை போய் மக்களுக்கு முன்னாடி அம்பலப்படுத்தணும்னு சொல்லிட்டு, இப்போ நம்ம அம்பலப்படுத்துறோமே அந்த மாதிரி அம்பலப்படுத்தணும்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாருங்க, ஒரு விபச்சார பெண்மணியை கூட்டிகிட்டு வர்றாங்க. கூட்டிக்கிட்டு வந்து இந்த பெண் வந்து விபச்சாரம் பண்ணிருச்சு, மோசையுடைய சட்ட பிரகாரம் இந்த பெண்ணை கல்லால் அறியணும், இது பற்றி நீ என்ன சொல்கிற அப்படின்னு கேட்குறாங்க. கேட்டவுடனே அந்த பொண்ணை பார்த்தோன்னே ஒரு வெக்கம் வந்துருச்சு. ஆஹா, நம்ம போகிற பொண்ணாச்சேன்ட்டு தலையை குனிஞ்சிக்கிறார். தலையை குனிஞ்ச தலை நிமிரவே இல்லை, ரொம்ப வெக்கம் அவருக்கு. வெக்கம் வந்து இந்த பொம்பளைங்க சொல்லுவாங்க காலால் படம் போடுறதுண்டு, அந்த மாதிரி ஒரு குனிஞ்சிக்கிட்டு விரலால் மண்ணை வச்சு இப்படியே என்னமோ வரைஞ்சிக்கிட்டே இருந்தாராம். இவர் தான் அந்த பைபிளெல்லாம் இறக்குனவர், உணர்வு எல்லாத்துக்கும் உந்துனார, புனித பரிசுத்த ஆவியினால் உந்துனார் அந்த வேதத்தெல்லாம். இவர் தான் எல்லாத்துக்கும் புத்தி சொல்லுவார். எல்லாத்துக்கும் என்னென்ன நீ எங்கே வேணாலும் போ, உன் எதிரியை பார்த்தாலும் நான் உன் மனசில் போடுவேன், செய்திகளை போடுவேன்டார. இப்போ இவருக்கே செய்தி வரலை, என்ன செய்யறதில்ல, கையங்களவும் மாட்டிக்கிட்டோம்னு வெக்கப்பட்டு தலையை குனிஞ்சிட்டு அப்படி தலையை போட்டு கிரிக்கிட்டு இருக்கிறாரு. அப்புறம் ஐடியா வந்துருச்சு, ஏய் நீ என்ன வந்து கேட்குறியா, நீ மட்டும் யோக்கியனா, நீ இந்த பொம்பளைகிட்ட போகாத மாதிரி தான் நீ கல்லடி பார்க்கலாம், இந்த பொம்பளைகிட்ட போகாத யாராவது ஒரு ஆள் தான் நீ கல்லடி பார்க்கலாம் அப்படிங்கிறார். இப்படியா ஒரு இறை தூதர் சொல்லுவார், ஒரு இறைவன் சொல்லுவானா, அவர் இறைவனுங்கிறாங்க, அவர் சொல்லுவானா இறைவனாக இருந்தா? அந்த ஆளுன்னு சொல்கிறாரு, நீங்கள்லாம் யோக்கியனா, நீ யோக்கியனா இருந்தால் இதில் உங்களை யோக்கியனா இருக்க முதல்ல கல்லடி. யாரும் இல்லை, எல்லாம் போயிட்டாங்க. போன பிறகு இந்த ஆள் யோக்கியனா இருந்தால் இந்த ஆள் கல்லடிக்கணும்ல, கல்லடிக்காம அம்மா இனிமேல் இந்த மாதிரிலாம் செய்யாத போ, என்ன மாதிரி செய்யாத, எல்லாருக்கும் மாட்டிக்கிற மாதிரி செய்யாத போ, பாவத்தெல்லாம் மன்னிச்சிட்டாங்க. என்னத்தை பாவத்தை இவர் மன்னிக்கிறது? இந்த மாதிரி எல்லாமே இதை மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காரு. அதே Dear brothers, so they asked for the evidence that we are speaking out of context and out of evidences, but the first evidence we put forth is from Luke chapter 7 verse 36 to 50, wherein that massage story is narrated, the perfumed oil massage, the abode of kisses, everything is narrated in that. You can read that, we don't want to get into that again. The second evidence we are putting forth is from John chapter 4 verse 9 to 27, wherein a Samaritan woman, those days Samaritan women were treated where they were considered as low in esteem. So they were considered as people of low esteem, and when this biblical Jesus saw that woman standing near the well, Jesus purposely sent other disciples away to go and order, he sent others to arrange food. Now this biblical Jesus walks to that woman and he asks, can you give me water? Now the woman says that, woman is shocked because how come a person who is from a high esteem, the Jew, is asking water from the Samaritan? So she is shocked. But Jesus covers up saying that, okay, if at all you are not giving me water, if you know me, you will ask me water, and I will give you a water with which you will never feel thirsty. And you know what that water is? That water is the water of life. Jesus is saying that he does not have water, he is going there for water, but he is saying, I will give you a water which will, which will be like springs in your body, which will enter your body, after having which you will never feel thirsty. Look at the way, the double meaning phrases, how he is quoting from that, how he is trying to make the opportunity here. So this is the second one. So this is the second instance. Now the third argument we are putting forth is from John chapter 8 verse 4 to 7, wherein few people knew about Jesus, this biblical Jesus. Few people knew that this guy is a sinner, so they wanted to trap him in something. So they brought a prostitute woman in front of Jesus, in front of the so-called biblical Jesus. Now when they brought them, and they wanted this Jesus to give a judgment on that. They did not believe Jesus themselves to be a prophet. They did not accept Jesus. Then why are they coming to Jesus and asking him to give a judgment? So these Jews are trying to trap. So realizing the situation, he put his head down and he's ashamed of that. And he didn't know what to do, and finally he comes out with saying that, okay, now I got an idea. So he puts an idea. He says, whoever is not a sinner can throw the first stone on her. Okay, let us agree that everybody is a sinner. We are asking about the so-called biblical Jesus. Why didn't he throw the stone? He can throw the stone, right? He's not a sinner, right? Why didn't he throw the stone? So that is why, see, all these, we are not making any misconceptions. All these are so narrative that for a just reader who is unbiased, who is not having any, who is not biased by all these churches, if he reads this Bible, what kind of picture you will get? Look at the way how you have portrayed your biblical Jesus. That is exactly what we are trying to say here. அதே மாதிரி இவர் சுருக்க வேண்டியிருக்குது, நான் நிறைய ஆதாரங்களை போடலை, சும்மா சுருக்கமாக 1-2 மட்டும் சொல்லிடுறேன். தொடர்ந்தாங்கன்னா நான் இன்னும் தொடரும், இன்னும் அடுக்கி வச்சிருக்கிறேன். ஒரு செட்டு தான் கையில் எடுத்துருக்கிறேன், 3 ஷீட்டை மட்டும் தான் கையில் எடுக்கிறேன், இன்னும் இருக்குது, தேவைப்பட்டு அள்ளி போட தயாராக இருக்கிறோம். இப்போ இவர் என்னென்னு கேட்டால், இந்த பொம்பளைங்கள்ட்ட சும்மா எல்லாம் இல்லை, இந்த மாதிரி என்ன தேய்க்கிற ஒரு சம்பவம் இல்லை, இன்னொரு சம்பவமும் இருக்குது. அதே மாதிரி இந்த பொம்பளைங்கள்ட்ட இவர் எந்த அளவுக்கு பண்ணுவாருன்னு சொன்னால்,
அவருடைய சீடர்களே என்ன அந்த பொம்பளைகிட்ட இவ்வளோ நெருக்கமாக இருக்கீங்களான்னு கேட்பாங்க. அந்த மாதிரி கேட்கக்கூடிய அளவுக்கு இவர் கேவலமாக நடந்திருக்காரு. இன்னொன்று காஸ்பிள் ஆஃப் பிலிப்னு ஒரு காஸ்பிள் இருக்குது. இவங்க கேட்டப்போ அப்போக்ரிஃபா நாங்கள் ஏற்றுக்கிற மாட்டோம்பாங்க. நாங்கள் ஏற்றுக்கிறத ஜலாலயம்லாம் சொன்னீங்க. ஆனால் நீங்கள் சொன்னதுனால நான் சொல்கிறேன். நிறைய அப்போக்ரிஃபா இருக்குது, நான் ஒரு அப்போக்ரிஃபா மட்டும் சொல்கிறேன், தேவைப்பட்ட அடுத்து அள்ளி போடுவேன். அப்போக்ரிஃபா காஸ்பிள் ஆஃப் பிலிப்னு ஒன்று இருக்குது. அதில் எந்த அளவுக்கு சொல்கிறாங்கன்னா, வாயோட வாய் வச்சு முத்தம் கொடுப்பாராம் மேரிங்கிற அம்மாவுக்கு. உதட்டோட உதடு வச்சுக்கிட்டு அடிக்கடி முத்தம் கொடுப்பாராம். இது யார் எழுதுறாண்டா பிலிப்புங்கிற அவருடைய சீடர் எழுதுறார். இந்த செய்தி வந்ததுனால அவங்க மறைச்சிக்கிறாங்க. அதெல்லாம் இன்னும் காஸ்பிள் சீக்ரெட் காஸ்பிள் ஆஃப் ஜான் ஒன்று இருக்குது. அதெல்லாம் எடுத்தோம்னா இன்னும் அள்ளிக்கிட்டு போகும், குப்பை குப்பையாக அள்ளிக்கிட்டு போகும். கிளெமெண்ட் ஆஃப் அலெக்சாண்ட்ரியாவுடைய கிளெமெண்ட் அந்த பிஷப்புடைய செய்தியெல்லாம் எடுத்தோம்னா கதையாக போகும். சார் அதை விட்டுருங்க. இப்படி பொம்பளைங்க விஷயத்தில் தான் அப்படின்னு கேட்டால், ஆம்பளைங்க விஷயத்துலையும் அப்படி தான். அந்த யோவான் சொன்னதுனால அதையும் சொல்லிடுறேன். யோவான் தான் அவருக்கு ரொம்ப நெருக்கமான சீடர். யோவானை வந்து ரொம்ப நேசித்தார். பிலிப்பும் அப்படி தான். யோவானை பற்றி சொல்லும்போது யோவான் வந்து கிறுக்கன்கள் தான் வேலை செய்ய முடியும். யோவான் சின்ன வயசுக்காரன், கிறுக்க அந்த ஆள். கிறுக்கன்றது அந்த மாதிரி வேலைலாம் செய்ய முடியும். அவன் ரொம்ப பூரிச்சு போய் இந்த மாதிரி இயேசுவை புகழ்ந்து எழுத ஆரம்பிச்சிட்டான் நிறைய. இவன் என்ன செஞ்சான், அந்த இயேசு வந்து அந்த ஆளை சொல்லும் போது தன்னுடைய பிலவுடுன்னு தான் மற்றவங்கலாம் சொல்லுவாங்க, அவருடைய நேசத்துக்குரியவர்ன்னு சொல்லுவாங்க. அது மாத்திரம் இல்லாமல் இவர் இந்த கடைசி சாப்பாடு இருக்குல்ல, லாஸ்ட் சப்பர், அந்த நேரத்தில் கூட இயேசுவின் மார்பில் அப்படி அணைச்சி கொண்டு இருந்தாருன்னு தான் சொல்லுது மூலத்தில். எம்ப்ரேஸ் கட்டி அணைத்து கொண்டு இருந்தாருன்னு தான் இருக்குது. இவங்க சும்மா சாய்ந்து கொண்டு இருந்தாருப்பாங்க. இன்னொரு மூலப்பிரதி எடுத்து பார்த்தா அவர் அண்டர்வேரில் படுத்து கிடந்தாருன்னு இருக்கு. இன்னர் கார்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. நம்ம அந்த வேரியண்ட்டுக்குலாம் போகலை, அந்த கிரேக் வேரியண்ட்டுக்குள்ளே போகலை. இப்போ அவங்க அங்கீகரிச்ச ரிசெப்டென்ட்டுக்குள்ளே போவோம், கோடஸ் ரிசெப்டேஸ்க்குள்ளே போவோம். அதை வச்சு பார்த்தோம்னு சொன்னால் அவர் மார்பிள் சாய்ந்து கொண்டு இருந்தார். மார்பிள் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தார்? ராஜாவுடைய முளைப்பாலை குடிச்சிட்டு இருந்தாரா? எதுக்கு மார்பிள் சாஞ்சிக்கிட்டு இருக்காரு எல்லாம் உட்காந்துருக்கும் போது? அப்புறம் காதுக்குள்ளே ரகசியமாக கேட்பார், உங்களை காட்டி கொடுக்குற ஆள் யார்? இதை யூதர்கள் நல்லா புரிஞ்சுருந்தாங்க. ஆம்பளை முத்தம் கொடுத்தா அந்த ஆள் ஏற்றுக்கிறாருண்டு. ஆனால் அவன் காட்டி கொடுக்கறது கூட என்ன செஞ்சாங்க, யூதாஸுங்கிற ஆளை பிடிச்சி முத்தம் கொடு, நான் ஆளை பிடிச்சிக்கிறோம், முத்தம் கொடுத்தா நல்லா கொண்டு கொடுப்பாரு, கப்புன்னு போய் பிடிச்சிக்கலாம். காட்டி கொடுப்பதற்கு கூட முத்தம் கொடுக்குற ஆளை தேடி பிடிக்கிறாங்கன்னு அந்த அளவுக்கு எவ்வளோ மோசமான ஆளாக இருந்திருக்காரு. இந்த நேசத்துக்குரியவருங்கிறாங்கல்ல, அதுக்கு ஒரு அர்த்தம் செய்வாங்க. அதுக்காக அந்த வார்த்தை வேணா சும்மா சொல்லிடுறேன். கிரேக்க மொழியில் அது பயன்படுத்தக்கூடிய வார்த்தை ஆல்ஃபா காமா, ஆல்ஃபா காமா, ஆல்ஃபா அகா, பை, ஆல்ஃபா அப்பா, அகப்பா, ஒமேகா, அப்பகாவோ, அகப்போவோம்பாங்க. அகப்போவோன்னு சொன்னால் நேசத்துக்குரியவர். அந்த அந்த வார்த்தை தான் மூல சொல்ல அந்த மூல மொழியில் கிரேக்க மொழியில் பயன்படுத்திருக்குது. யோவானை பொறுத்த வரைக்கும், ஜானை பொறுத்த வரைக்கும் அவருடைய நேசத்திற்குரியவர்னு சொல்லுவாங்க. நேசனா சாதாரண நேசம் கிடையாது. இதே வார்த்தை தான் அகப்போவாங்கிற அதே வார்த்தை தான் பழைய ஏற்பாட்டிலையும் பயன்படுத்தப்பட்டிருக்குது. பழைய ஏற்பாடு ஹீப்ரூன்னு கேட்பாங்க, இல்லை கிரேக்கத்துலையும் இருக்குது. செப்டகண்ட்னு ஒன்று இருக்குது. இயேசுக்கு முன்னாலே கிரேக்கத்தில் எழுதியிருக்கிறாங்க. அதில் ஜெனிசிஸ் 34 1ஆம் அதிகாரத்திலிருந்து 5ஆம் அதிகாரம் வரை உள்ள பகுதியை படித்து பாருங்கள். அதில் வந்து ஒருத்தன் போய் கற்பழிப்பான். ஒரு பெண்ணை வந்து ஒரு அழகான பெண்ணை பார்த்து கற்பழிச்சிடுவான். கற்பழிச்சுட்டு அவன் மேலே மயங்கி போய் அவன் மேலே அன்பு கொள்வான். அந்த அன்புக்கு அந்த காம மோகம் இருக்குத, அதுக்கு பயன்படுத்துகிற வார்த்தை இந்த வார்த்தை தான், அகப்போவோ. ஆல்ஃபா காமா, ஆல்ஃபா பை, ஆல்ஃபா ஒமேகா, அகப்போவோ. கிரேக்கு கொஞ்சம் புரிஞ்சவங்களுக்கு இந்த ஆல்ஃபபெட்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு கூட புரிஞ்சிக்க முடியும். அதுக்காக அந்த ஆல்ஃபபெட்ஸ் சொல்லி சொல்கிறேன். ஸ்லைடு இல்லை, ஸ்லைடு இருந்தால் போட்டு படித்து காட்டுவேன். அகப்போங்கிற வார்த்தை தான் செப்டகண்ட்ல யூஸ் பண்ணப்பட்டிருக்குது இந்த ஜெனிசிஸ் வெர்ஸ் 3. இப்படி இது காம காதல், கள்ள உறவு, இதை தான் இந்த இயேசு கொண்டு இருந்தார். இவ்வளோ மோசமானவர் அந்த சுருக்க சொல்றதுனால சுருக்கிறேன், டைம் இல்லாதனால. அவங்க நாளைக்கு காலையில் தொடர்வார்கள், நாங்களும் தொடருவோம். So there are a lot of ample evidences. Just because of scarcity of time, we are cutting short our argument. So in order to add more oil to the fire, right, whatever is burning, we have another evidence from Gospel of Philip. And when we say Gospel of Philip, they'll simply say that it has been rejected. And now only we knew. So far we were never knowing that why did you reject it. But now when you read this Gospel of Philip, it will be mentioned that this biblical Jesus is very intimate with Mary Magdalene, that he does a French kiss. You know the meaning of French kiss, right? I don't want to get into the intimacy of biblical Jesus. So that is mentioned here. Probably that is one of the reason why this book has been
why this book has been, removed from the so-called Bible. And also, these are all like the orientation, like towards women. If you consider the other way, the homogeneous orientation, look at the way how the biblical Jesus is portrayed. That is the reason, if you read the Gospel of John, everywhere you will see that he has praised Jesus like anything. And if you analyze why he has done it, he is the only disciple of the so many disciples. He is the only disciple who is referred as beloved disciple. And you know how they will identify him? The gospel writers will identify this John as the person who was embracing the biblical Jesus during the time of Last Supper. Look at the identity. This is the identity they are putting. So if I have to say somebody, he will say, okay, he'll be a person, he'll speak like this. He'll be a person, his nose will be like that. And look at the identity he has got. He's the person who will always be embracing biblical Jesus. So this is the portrayal you have made. So we are not putting our own claims here. If you read the Greek manuscripts, all right, the word is elaborated like he was embracing the chest. In other manuscripts, if we read, it is mentioned that this person was with inner garment. So all this we leave it to your imagination. And since Jesus was, requesting, male people to kiss, that is the reason in the betrayal also, Judas was asked to go and kiss him, because the biblical Jesus will show his cheek to him, because it is a tradition in the people, and even the Jews knew about Jesus. That is the reason we are putting this claim, and not because that we have a hatred towards Bible. It is what your Bible says. And moreover, the word agapao is used. That's the Greek word which is used. If you see the meaning of this word in Old Testament is also translated into Greek in Septuagint. So Genesis chapter 34 verse 1 to 5, it is narrating, it is using the same word agapao for a man having illicit relationship, for a man going and raping a girl and then loving that girl. This kind of intimate. சீக்கிரம் கொடுத்தாங்கன்னா அடுத்து நம்ம செக்ஷன் ஆரம்பிச்சு முன்னாடி. அந்த ஆதாரம் கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல. இந்த 3 விஷயத்துக்கு நம்ம ஆதாரம் கேட்டிருக்கோம். ஒன்று வந்து இந்த தொடைக்குள்ளே கை விட்டு, யாக்கோபோட தொடைக்குள்ளே கை விட்டு சாமானத்தை பிடிச்சார் அப்படின்னு சொன்னாங்க. அது கொஞ்சம் அந்த அந்த எவிடன்ஸ் நம்ம கேட்குறோம். ரெண்டாவது வந்து அந்த ப்ராஸ்டியூஷன் பொண்ணு அந்த லேடி வந்தோடனே ஒரு ஜீசஸ் கிரைஸ்ட் நினைச்சாராம், இவ கூட ரெகுலராக போயிட்டு வரோமே அப்படின்னு நினைச்சாராம். அதுக்கும் நம்ம எவிடன்ஸ் கேட்டிருக்கோம். மூணாவது அகாப்பேங்கிறது வந்து இந்த மாதிரி செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறத அந்த இது வந்து காமா வெறி இப்படி அந்த அந்த இதுதான் அப்படின்னு சொன்னார். 3 இதுக்கும் கொஞ்சம் நம்ம எவிடன்ஸ் கேட்டிருக்கோம். இது வரைக்கும் தரல. அவங்க எவிடன்ஸ் கேட்டாங்க, நம்ம கொடுத்துட்டோம் தாங்க. அதான். பட் நாங்கள் நீங்கள் கேட்ட மாதிரிலாம் கேட்க மாட்டோம். சரிக்கு கத்திக்கொண்டு அப்படிலாம் கேட்க மாட்டோம். நீங்கள் எடுத்து கொடுங்க. போன டைம் சரிக்கு கத்திக்கொண்டு அப்படிலாம் கேட்க மாட்டோம். நீங்கள் எடுத்து கொடுங்க. அன்பான சகோதரர்களே, காலையிலேருந்து நீங்கள் பார்த்துட்டே இருக்கிறீங்க. அதாவது பல விஷயங்களை எடுத்து போட்டோம். குர்ஆன் நிறைவேதம் இல்லை அப்படிங்கிறதுக்கு பல ஆதாரங்களை அவங்களுடைய இதிலிருந்து எடுத்து போட்டோம். அவங்க எழுதின தப்சீர்லேருந்து அந்த விளக்கங்கள் எடுத்து போட்டோம். அவங்களே அல்லாஹ் எழுதின கணக்கு ஒத்து வராதுன்னு சொன்னது அதையும் எடுத்து போட்டோம். சுன்னத்து பண்ணுறது வந்து அல்லாஹ்வுக்கு விரோதமானது அப்படின்னு குர்ஆன் சொல்லுது. குர்ஆனுடைய அடிப்படையில் பார்த்தா அப்படி தான் தெரியுது அப்படின்னு சொன்னோம். இல்லை சுன்னத் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஆனால் விளக்கம் எப்படி குர்ஆனுக்கு முரண்பட்டு வருமே, அது எப்படி ஏற்றுக்கிறீங்க அப்படின்னு கேட்டோம். இன்னும் அதுக்கெல்லாம் வந்து இன்னும் எதுவும் பதில் சொல்ல. அலிஃப் லாம் மீம் அந்த இது கேட்டோம். தெளிவான வசனங்கள் அது அப்படின்னு சொன்னாங்க. அது அது அந்த அந்த மாதிரி இருக்கிறதும் ஒரு காரணம். அதை நாங்கள் சொல்லுவோம், அது விளக்குவோம் உங்களுக்கு. அது ஆதாரமாக இருக்கும். குர்ஆன் நிறைவேதங்களுக்கு ஆதாரமாக இருக்கும். நாங்கள் ரெண்டாவது கணக்கு தப்பாக இருக்குன்னா இதுவே ஆதாரங்கிறது நாங்கள் நிரூபிப்போம் அப்படின்னாங்க. இதெல்லாம் நாங்கள் வெயிட் பண்ணிட்டுருக்கோம். அதாவது எவ்வளோ நேரம் கிடச்சிது. ஆனால் ஒரு ஆபாச பட டைரக்டர் மாதிரி அவங்க பாச சொன்னால் கிறுக்குத்தனமா, அதை அடிக்கடி கிறுக்குத்தனமா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு சாதாரண மேட்டர் நாங்கள் எங்களை எல்லாரும் வாசிச்சுட்டு இருக்கிற ஒரு பகுதியவே எடுத்து அப்படியே ஒரு வித்தியாசமாக அப்படி இருக்குது. அவர் கட்டி பிடிச்சாருன்னு இருக்கு. அப்போ ஹோமோசெக்ஸ். கட்டி பிடிச்சாருன்னா ஹோமோசெக்ஸ். கட்டி பிடிச்சாருன்னா ஹோமோசெக்ஸ். யோசிச்சுக்கோங்க. அப்போ எந்த அளவுக்கு நீங்கள் படிக்கிறீங்க. உங்களோடது நாங்கள் படித்த ஏதாவது தப்பாக இது வரைக்கும் சொன்னோமா? இருக்கிறத அப்படியே சொன்னோம். எதையும் சேர்த்து சொல்லலை. என்ன இருக்குதோ, என்ன எழுத்துல இருக்கோ அதை படித்து இப்படி இருக்குதுங்களே
இப்படி இருக்குதே, இது என்ன நினைக்கிறது, இப்படி தான் நாங்கள் சொன்னமே ஒழிய ஒரு விஷயத்தையும் நாங்களாக கற்பனை பண்ணி சொன்ன கிடையாது. உங்களுடைய எந்த புத்தகத்தையும் நாங்கள் கற்பனை ரீதியாக உங்களுக்கு நாங்கள் விளக்கவே இல்லை. என்ன இருக்கோ அப்படியே எடுத்து சொன்னோம், அதைத்தான் விளக்கம் செஞ்சோம். நாங்கள் எதுவுமே எக்ஸ்ட்ரா சொல்லலை. ஆனால் நீங்கள் இது தொடர்ந்தால் நாங்கள் தொடருவோம். என்ன அப்படின்னா நீங்கள் அதை பற்றி பேசாதீங்க, அதெல்லாம் பேசினா நாங்கள் வேறு ஆபாசமாக பேசுவோம். நீங்கள் தொடர்ந்தால் நாங்கள் தொடரும். நாளைக்கு காலையில் தொடர்ந்தால் நாளைக்கு காலையிலையும் தொடருவோம். நாளைக்கு காலையிலையும் நாங்கள் ஆபாசமாக பேசுவோம். அப்போ நாங்கள் அவரோட எடுப்போம், இவரோட நீங்கள் இவரோட எடுத்தீங்கன்னா நாங்கள் ஒன்றும் எடுக்கவே வேண்டாம். நீங்கள் உங்களுடைய முஸ்லீம் கிட்ட பேசுனீங்களே அந்த இதை எடுத்து நாங்கள் போட்டாலே எங்களுக்கு வேலை முடிஞ்சுது. நாங்கள் உட்காந்துவோம் கையை கட்டி. நீங்கள் அந்த 0 டிகிரி 270 டிகிரி அப்படிலாம் பேசியிருப்பீங்க, அது நீங்களே பார்த்துட்டு நீங்களே ரசிச்சுக்கலாம் கை தட்டி. நாங்கள் எதுவுமே பேச மாட்டோம். உங்கள் இமாம்கள்லாம் என்ன பேசுனாங்க அப்படின்னு நாங்கள் கையை கட்டி உட்காந்துக்குவோம். நீங்கள் பார்த்துக்கலாம், நீங்களே பார்த்துக்கலாம். நீங்கள் என்ன பேசுனீங்களோ அதை நீங்களே பார்த்துக்கலாம். அதெல்லாம் எல்லாமே கொண்டு வந்துருக்கோம். வேணா நீங்கள் எடுத்து போடுங்க. நாங்கள் என்ன பண்ணுறோம், நீங்கள் பேசுனதே போடுவோம். நீங்களே உங்கள் இமாம்கள் உங்களுடைய அறிஞர்கள் எல்லாம் என்னென்னலாம் பேசுனாங்க நீங்கள் சொல்லியிருக்கீங்க. நாங்கள் அதெல்லாம் விளக்க எங்களால் முடியாது, அந்த அளவுக்கெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு எங்களால் முடியாது. அதனால் நிச்சயமாக அந்த வீடியோவை நாங்கள் போட்டுருவோம். அது நீங்கள் தாராளமாக பார்த்துட்டு இருக்கலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. So far we've been asking since this morning that they didn't answer anything from Quran, and we raised a lot of basic fundamental faith regarding questions, but they didn't answer. And then it's like seems to be like a pornographic film director. They are using their own words and imagination to describe all those things. We never did anything. Whatever we show it as it is in the letter, and we put the hadith, and what is in the hadith we put forward. But they said, Jesus and John hugged, and then that is homosexual. So you see the description of them taking a Bible passage, and really the words are not literally there, and putting their own description and to make it as really a pornography messages and a film like that. And that's what they are doing. And they are saying, if you continue with that, we will also continue. And if they continue tomorrow, we will also continue tomorrow. That means what? That means what they mean, they don't talk too much of that. And we have no problem with that. You can put all your description to show how it can be so obscenity. We have no work for that tomorrow. If you say that, and we will just simply put your videos, because you have debated with your own Muslim groups, the other Muslim groups, and then you have spoken about many imams and this and that teachings, and in that how you are described, we can simply put that and we can hold our hands and watch. And that itself will answer how much words that you have spoken. And we don't want to quote from this and that. You said we will take from that books, we will take from these books. No need for us. காலையிலிருந்து குரான் பற்றிய விவாதத்தில் குரானை விட்டுட்டு மீது எல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். குரானுடைய குரான் வேதம் என்று சொல்லுகிற இது அல்லாஹ் இறக்கப்பட்டதா, இறைவனால் இறக்கப்பட்டதா என்று பல கேள்விகள் கேட்டிருக்கோம். ஆனால் நிறைய டைம் பாஸ்லாம் நிறையா போனாங்க. எனக்கு இன்னொரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். என்னன்னு சொன்னால், பிறந்ததிலிருந்து நம்ம பைபிளை வாசித்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு கிறிஸ்துவனும் தன்னுடைய தாய்மொழியில் பைபிள் வாசிப்பான். அடுத்து அவங்களுக்கு ஆங்கிலம் தெரியும், ஆனால் அவன் படித்தவனாக இருந்தால் ஆங்கிலத்திலோ இதர மொழிகளில் வாசிப்பான். ஆனால் உண்மையை சொல்லுகிறேன், இன்றைக்கி ஒரு கிறிஸ்தவர்கள் பைபிளை எப்படி வாசிக்கணும், பைபிள் 20 வருஷமாக எங்களுக்கு 40 வருஷமாக எங்களுக்கு வராத எண்ணங்கள், அப்படிப்பட்ட ஒரு எண்ணங்களோடு நீங்கள் வாசிச்சிருக்கீங்க. ஆனால் நான் எழுந்து உங்களுக்கு சலாம் சொல்லணும். ஏன்னா இப்படிப்பட்டலாம் மனிதன் எப்படி சிந்திப்பான்? யோவான் இயேசுக்கு பிரியமான சீடன் அவருடைய மார்பில் சாய்ந்து கொண்டிருந்தான்னா அதுக்கு நீங்கள் ஹோமோசெக்சுவல் என்று சொன்னால், ரம்ஜான் முடிந்தோடனே எல்லாரும் பாயின்னு ஒட்டிக்கிறீங்களே, நீங்கள் ஒரு அன்பு அந்த இடத்துல கூறுகிறீங்களே, அன்பு புறப்பட்டு ஓடுது, பார்க்குறதுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. அப்போது நீங்கள் பார்க்குற அந்த ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் ஒருத்தர் நீங்கள் தள்ளி உங்கள் அன்பை பகிர்ந்து கொள்ளும்போது மற்றவங்க ஹோமோசெக்சுவல் சொன்னால் வெட்கமாக தெரியாது? நாங்கள் அப்படி சொல்ல மாட்டோம். ஏன்னா எங்கள் மூளையில் அப்படிப்பட்டது மூளை செலவை செய்யப்படவில்லை. ஆனால் உங்களுக்கு எப்படி செய்யப்படுறது எங்களுக்கு தெரியாது. ஆனால் இங்கிருந்து போகும்போது நான் கர்த்தரிடம் ஜெபிக்கிறேன், இங்கே நாம் சில கற்றுக்கொண்ட சில விஷயங்களை இந்த இடத்திலே விட்டு போக வேண்டும் என்று நான் கிறிஸ்தவர்களை கேட்டுக்கொள்கிறேன். இதே எண்ணத்தோடு நாம் போனோம்னா அப்படி தான் ஆகும். ஏன்னா நல்ல வார்த்தைகளோட தீய வார்த்தைகளாக தெரியும். இருந்தாலும் நீங்கள் எவ்வளோதான் மழுப்பினாலும் நாம் போகிற நேரத்தில் இன்னொரு குரானை குறித்து நம்ம பார்த்துட்டு தான் போகிறோம். அதாவது நான் முதல் முரண்பாடிலே முதல் பிழையிலே சொன்னேன். என்னவென்று சொன்னேன்னால், குரானில் இருக்கிற பிழைகளை இஸ்லாமிய அறிஞர்கள் சரி செய்கிறார்கள். இப்பொழுது இன்னொரு பிழையை நம்ம பார்ப்போம். இங்கே இருக்கிற ஒவ்வொருவருக்கும் எது குட் நியூஸ் எது பேட் நியூஸ்னு தெரியும். எது குட் நியூஸ்? உனக்கு நான் பரலோகத்தை கொடுப்பேன், உனக்கு நான் சொர்க்கத்தை கொடுப்பேன்னா குட் நியூஸ் அது. ஆனால் உனக்கு பாதாளத்தை கொடுப்பேன், உனக்கு தீவினை வரும், உனக்கு துன்பம் வரும், உன்னை நான் அழிப்பேன் சொல்கிறது பேட் நியூஸ். ஆனால் ஒரு வசனத்தை நான் வாசிப்போம். இங்கே பாருங்கள்,
குரான் 84:20-24 சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் நம்பிக்கை கொள்ளாமல் இருக்க என்ன நேர்ந்தது? அவர்கள் குரான் ஓதி காட்டப்படும் போது சஜதா செய்வதில்லை, மாறாக ஏக இறைவனை மறுப்போர் பொய்யென கருதுகின்றனர், அவர்கள் மறைப்பதே அல்லாஹ் அறிவான். சரி, எனவே அவர்களுக்கு துன்புறுத்தும் வேதனையை எச்சரிப்பீராக. இதுதான் ஜனாப் பிஜே அவருடைய மொழியாக்கும். அவர்களுக்கு துன்புறுத்தும் வேதனையை எச்சரிப்பீராக, இது சரியாக தான் இருக்கிறது. ஆனால் உண்மையை குரானில் அப்படியா இருக்கிறது? இதே நம்ம முகமது ஜான் ட்ரஸ்ட் வெளியிட்ட தமிழாக்கத்தில் பார்க்கும்போது அந்த 24வது வசனத்தை மாத்திரம் பார்க்க, நபியே அவர்களுக்கு நோமினேட் செய்யும் வேதனையை கொண்டு நன்மராயம், இட் மீன்ஸ் குட் நியூஸ், நீ நரகத்துக்கு போவாய் என்று நான் உனக்கு நற்செய்தி சொல்லுகிறேன், நீ பாதாளத்தில் அழிவாய் என்று உனக்கு நான் நற்செய்தி சொல்லுகிறேன். இது நற்செய்தியா? இது இட் இஸ் அ லாஜிக்கல் எரர் இந்த குரான். அதாவது இப்படிப்பட்ட வார்த்தை யாரும் சொல்லவே முடியாது. நீ அழிக்கப்படுவாய் என்று உனக்கு நல்ல செய்தி சொன்னா அவனுக்கு பைத்தியம் முடிச்சிடும். நான் அழிக்கப்படுவேன் என்று சொல்றது எனக்கு நற்செய்தியா? எனக்கு நற்செய்தியா? இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் உன்னை நான் வேதனைப்படுத்துவேன் என்று அல்லாஹ் சொல்லும்போது உனக்கு நற்செய்தி சொல்லுகிறேன் சொன்னால் எப்படி ஆகுது? ஆனால் பிஜே மிக அருமையான காரியத்தை செய்திருக்கிறார். ஜனாப் என்ன செய்திருக்கார் என்றால் அவர் இஸ்லாமை காப்பாற்றிருக்கிறார், அல்லாவை காப்பாற்றிருக்கிறார். அடுத்த ஒரே ஒரு ஸ்லைடை நான் பார்க்கிறேன். இதில் சொல்லப்பட்டது இந்த வசனங்களுக்கு இதே எச்சரிப்பை நற்செய்தி வர்றதை இந்த கீழ்கண்ட வசனங்களில் இருக்கிறது. 3:21, 4:138 மீதி வசனங்கள் எல்லாவற்றிலையும், அதாவது நற்செய்தி என்ற வார்த்தையை ஜனாப் பிஜே அவர்கள் ரிமூவ் பண்ணி அதை எடுத்துவிட்டு எச்சரிப்பின் போட்டிருக்கிறார். ஆனால் இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது அல்லாஹ் இறக்கிய வசனம் தவறு, லாஜிக்கலாக ராங்காக இருக்கிறது. ஆனால் அதை பிஜே அவர்கள் அல்லாவுக்கு உதவி செய்து அவர் சரிப்படுத்தியிருக்கிறார். இது இறை வேதம் என்று நாம் எப்படி சொல்ல முடியும்? ஒரு தவறான வசனத்தை எப்படி அவர் இறக்க முடியும்? இதை எல்லா வாசகர்கள் தான் சிந்திக்க வேண்டும். இதோட முடிக்கிறேன். Since this morning we've been debating that is Quran God's word, and and except that, and we spoke a lot of things. And since we are Christian from childhood, we learning Bible and everything is taught for us, and we never learned how our people were describing. So for maybe it's 20 years or 40 years, we never heard or learned a description that our people gave. So it seems that how the mind is possessed with, and that's how they are giving. And this morning we saw some errors in the Quran, and now also we are seeing some errors. So those are the verses that you see on that project on the screen. It says that what is good news? The Quran says you tell the people that you will go to hell. That is a good news. And you tell the people and you are going to die in the hell, and that is good news. Is that a good news? What is a good news? Good news is to just praise them or to just give some good things. But in order to help Allah, our PJ Maulavi sir has made that instead of taking out that good news word, he has put that you warn the people that you will go to hell, and you warn the people you will suffer the pain in the hell. So he has just helped Allah. So this is kind of logical error in the Quran itself. Now one thing is very clear. ஒரு காரியம் தெளிவாக இருக்கிறது. Our scholars from the TNTJ does not have any answers. நம்முடைய TNTJ சார்பில் இருக்கிறதான அறிஞர்களுக்கு எந்த பதிலும் இல்லை என்பது தெளிவாக இருக்கிறது. We will answer sir. It is not enough to say that we will answer. Please answer. நாங்கள் பதில் சொல்லுவோம் என்பது போதுமானதாக இல்லை சார். நீங்க அதுக்கு பதில் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். Last in January 28th and 29 they held a drama here and they said sand ran away. ஜனவரி 28, 29ஆம் தேதி அவர்கள் இங்கே ஒரு நாடகம் நடத்தினார்கள். அதிலே சான் ஓடிவிட்டார்கள் என்று சொல்லி ஒரு நாடகம் நடத்தினார்கள். When we were not here they said we ran away. நாங்கள் இங்கே இல்லாத போது அவர்கள் சொன்னார்கள் நாங்கள் ஓடிவிட்டோம் என்று அவர்கள் சொன்னார்கள். And when we came here they are running away from the topic. நாங்கள் இங்கே வந்த பிறகு அவங்க தலைப்பிலிருந்து ஓடிட்டு இருக்காங்க. They don't have a single answer for any of the questions that we raised. இதுவரைக்கும் எழுப்பின எந்த ஒரு கேள்விக்கும் அவர்கள் பதில் சொல்லல. We proved that from the Quran you cannot have any of the religious teachings. நாங்கள் சொன்னோம் குர்ஆனுக்குள்ளாக இருந்து மார்க்கத்துக்குரியதான விஷயங்களுக்கு நீங்கள் போதிக்க முடியாது என்று சொன்னோம். We proved that Quran teaches immoral things. நாங்கள் சொன்னோம் குர்ஆன் நன்னெறிக்கு முரணான காரியங்களை போதிக்கிறது என்று சொன்னோம். And we have went on to show that Quran has contradictions. குர்ஆனிலே முரண்பாடுகள் இருக்கிறது என்பதை இப்பொழுது காண்பித்தோம். Did you hear any answer for any of those things? இத்தனை கேள்விகளுக்கு ஏதாவது பதில் நீங்க கேட்டீங்களா காலையில இருந்து? They ran away from the topic and they wanted to discuss about the Bible. அவங்க தலைப்பிலிருந்து விலகி ஓடிட்டு இப்ப வேதாகமத்தை பற்றி அவர்கள் டிஸ்கஸ் பண்றதுக்காக உட்கார்ந்திருக்காங்க. Sir, first answer your topic. உங்களுடைய தலைப்புக்கு பதில் சொல்லுங்க. Then you can compare. First answer, then you can compare. நீங்க முதல்ல பதில் சொல்லிட்டு அதுக்கு அப்புறம் ஒப்பிட்டு காட்டுங்க. We will answer does not make it an answer. நீங்களே நான் பதில் கொடுப்போம்ங்கிறது ஒரு பதிலாக இருக்காது. Now they have taken few portions from the Holy Bible. பரிசுத்த வேதாகமத்திலிருந்து சில பகுதிகளை அவர்கள் எடுத்தார்கள். And then they have imposed their own meanings.
அதற்கு அவர்கள் தங்களுடைய சொந்த கருத்தை திணித்து விவரித்ததை பார்த்தோம். Now why are they very disturbed by the events of Jesus Christ? இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில நடந்த அந்த சம்பவங்களோடு கூட ஏன் அவர்கள் இத்தனை பாதிப்படைந்திருக்கிறார்கள்? I will tell you why. அதற்கான காரணம் என்ன என்று நான் சொல்லுவேன். There is something in that scripture which is never ever there in their scripture. அவர்களுடைய வேத பகுதிகளில் இல்லாத காரியங்கள் பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிறது. The grace and the forgiveness of Lord Jesus Christ, it is there in the Bible, it is not there in the Quran. இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பாவ மன்னிப்பும் பரிசுத்த வேதாகமத்தில் இருக்குது, குர்ஆன்ல இல்ல. Your Quran does not teach you how to do the zakat. Your Quran does not teach you salvation. Your Quran does not teach you any of those things. You will run into the hadith, and even there in the hadith you will never ever find salvation. உங்களுடைய குர்ஆனானது ஒரு ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு கற்றுக் கொடுப்பதில்லை, ஜகாத்தை குறித்து கற்றுக் கொடுப்பதில்லை. அதை நீங்கள் கண்டுபிடிப்பதற்கு நீங்கள் ஹதீஸுக்கு ஓட வேண்டும். அப்படி ஓடினாலும் அந்த ஹதீஸிலும் ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு குர்ஆன் ஒன்றும் கற்றுக் கொடுப்பதில்லை. Christians have the salvation. ஆனால் கிறிஸ்தவர்களுக்கு ரட்சிப்பு இருக்கிறது. Why did God reveal his word? ஏன் இறைவன் தன்னுடைய வார்த்தையை வெளிப்படுத்தினார்? To teach you some scientific things. ஏதாவது விஞ்ஞானபூர்வமான காரியங்களை சொல்லுவதற்காக இறைவன் வார்த்தையை கொடுத்தார். We don't need such revelations. We can find it our own. அந்த விதமான வெளிப்பாடுகளுக்கு தேவையில்லை. அப்படிப்பட்ட அறிவியல் உண்மைகளை நாங்களே கண்டுபிடித்துக் கொள்ளலாம். Do you have anything regarding salvation in your book? உங்களுடைய புத்தகத்துல ரட்சிப்புக்கு குறியதான காரியம் ஏதாவது இருக்குது? There is absolutely nothing. அப்படி ஒன்றுமே கிடையாது. Let me read the verses that troubles them first. அவர்களை பிரச்சனைக்குள்ளாக்குகிற பாதிப்புள்ளாக்குகிற வசனங்களை நான் முதலிலே வாசிக்கட்டும். John chapter 8 verse 11. யோவான் 8வது அதிகாரம் 11வது வசனம். She said, "No one, Lord." She said, "No one stoned me." And Jesus said to her, "Neither do I condemn you. Go and sin no more." The forgiveness from Jesus Christ that woman received. Hallelujah to the Lord. அந்த வசனத்திலே சொல்லுகிறார், எந்த மனிதனும் என்னை கல்லெடுத்து எறியவில்லை ஆண்டவரே என்று அந்த பெண் சொன்னபோது இயேசு சொல்லுகிறார், நானும் உன்னை ஆக்கினைக்கு தீர்ப்பதில்லை, நீ போய் பாவம் செய்யாதே என்று சொல்லி இயேசு மன்னித்து அனுப்புகிறார். அவள் அந்த மன்னிப்பை அந்த இடத்துல பெற்றுக் கொள்ளுகிறாள். Luke chapter 7 verse 48. லூக்கா 7வது அதிகாரம் 48வது வசனம். Then Jesus said to her, "Your sins are forgiven." இயேசு சொன்னார், உன்னுடைய பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. Neither any Muslim nor even Hazrat Muhammad can have that assurance. ஒரு முஸ்லிமோ அல்லது ஈவன் ஹஸ்ரத் முகமது அவர்களுக்கு கூட இந்த ஒரு உறுதி கிடையாது. And when I say, I will not say without any evidence. நான் அதை சொல்லும்போது ஆதாரம் இல்லாமல் உங்களுக்கு சொல்லவில்லை. Sahih al-Bukhari volume 5, சஹீஹ் அல்-புகாரியுடைய வால்யூம் 5ல book number 58, 58வது புத்தகம், hadith number 266. ஹதீஸ் நம்பர் 266ல Hadith number 266, they are asking Hazrat Muhammad. அவர்கள் ஹஸ்ரத் முகமது அவர்கள் கேட்கிறார்கள். And Hazrat Muhammad says, "By Allah, though I am an apostle of Allah, yet I do not know what Allah will do to me." நான் அல்லாஹ்வின் தூதராக இருக்கும் போதும் கூட நான் அல்லாஹ்வின் பேரில் ஆணையாய் சொல்லுகிறேன், எனக்கு அல்லாஹ் என்ன செய்வான் என்பதை நான் அறியாமல் இருக்கிறேன். When their apostle itself does not know what Allah will do to him, what kind of knowledge will they have? அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் அவருக்கு என்ன செய்வார் என்று தெரியாமல் இருக்கும்போது அவர்களுக்கு என்ன அறிவு இருந்திருக்கும்? This Bible is the word of God because the salvation is given in this Bible. இந்த வேதாகமம், இந்த பரிசுத்த வேதாகமம் இறைவனுடைய வார்த்தை, ஏனென்றால் இதிலே ரட்சிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. There is no salvation in this book Quran and it cannot be from God. இந்த புத்தகமாகிய குர்ஆன் என்பதிலே இறைவனுடைய ரட்சிப்பு என்பது இல்லை, அது இறைவனிடத்திலிருந்து வந்திருக்க முடியாது. Now when women came to the Lord Jesus Christ, they were forgiven. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய அந்த ஸ்திரீ வந்தபோது அவர்கள் மன்னிக்கப்பட்டார்கள். Hazrat Muhammad never had the forgiveness. ஹஸ்ரத் முகமது அவர்களுக்கே மன்னிப்பு பெற்றுக் கொள்ளவில்லை. And not only that, he cannot give forgiveness to any others. அது மட்டுமல்ல, அவர் யாருக்கும் மன்னிப்பு கொடுக்க முடியாது. And as I said, you know what will happen if a woman falls into the hand of Hazrat நான் Muhammad. ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், ஹஸ்ரத் முகமது அவருடைய கரங்களிலே ஒரு பெண் விழுந்தால் அவளுக்கு என்ன நடக்கும் என்பதை சொன்னேன். Forget about salvation. ரட்சிப்பை குறித்து மறந்துருங்க. Forget about every other thing. மத்த காரியங்களை மறந்துருங்க. According to Sahih al-Bukhari volume 5 hadith number 59, சஹீஹ் அல்-புகாரி வால்யூம் 5 59 and hadith number 459, ஹதீஸ் நம்பர் 459, when the companions of the Hazrat Muhammad came and asked him, what should we do with the, I am reading that again, what should we do with the captives? Should we have sex with them or not? Hazrat Muhammad said, go ahead and do it. I am paraphrasing that. அடிமை பெண்களோடு சரியாக பிடிக்கப்பட்ட பெண்களோடு கூட நாங்கள் என்ன செய்ய வேண்டும், செக்ஸ் வைத்துக் கொள்ளலாமா என்று அவருடைய நபித்தோழர்கள் கேட்டபோது நபி அவர்கள் சொன்னார்கள், நீங்க போய் செக்ஸ் வெச்சுக்குங்க. Sir, if you cannot give salvation, at least leave them alone. அவங்களுக்கு ரட்சிப்பு தான் கொடுக்க முடியவில்லை என்று சொன்னால் அவர்கள் அப்படியே விடுங்க. நேற்றைய தினம் அவர்கள்ட்ட ஒரு ஆதாரம் கேட்டோம். நபிகள் நாயகம் அவர்கள் ஒரு ஆபாசமாக பேசியதாக சொன்னார்கள். ஒரு ஆதாரம் கேட்டோம்.
அவங்க ஆதாரம்னு கொடுத்தாங்க. அதில் அது நபிகள் நாயகம் சொன்னதாகவே இல்லை. அதனால் நபிகள் நாயகம் முஸ்லீமில் உள்ள ஆதாரம் கொடுத்தாங்க, அது நபிகள் நாயகம் சொன்னதாக இல்லை. அதற்குரிய ஆதாரத்தை அவங்க தரணும். அடுத்து அவங்க ஒரு ஆதாரம் கேட்டிருந்தாங்க. அந்த ஆதாரத்தை வந்து அது போட்டிருக்கிறோம். அந்த ஆதாரத்தை பேப்பர்லேயும் தருவோம். அடுத்ததாக நேற்றைய இறுதி அமர்வில் இறைவேதம் என்பதற்கு ஆதாரமாக ரட்சிப்பை பற்றி எங்கள் பைபிளில் இருக்குது, உங்கள் குரானில் இல்லை அப்படின்றாங்க. அது என்ன ரட்சிப்புனா என்ன, அதனால் எப்படி இறைவேதம்னு ப்ரூஃப் ஆகும்? ரட்சிப்புங்கிறத வைத்துக்கொண்டு இறைவேதம் இல்லைன்னு எப்படி சொல்கிறீங்க? இதை வந்து தெளிவாக நீங்கள் விளக்குன்னா அதுக்கு நாங்கள் என்ன பதில் சொல்கிறோம்? அடுத்து வந்து ரட்சிப்பையும் விளக்கணும், மன்னிப்புன்னு சொன்னீங்க, அது விளக்குனா தான் எங்களுக்கு புரியும். அடுத்ததாக வந்து நாம் பைபிளை பற்றி இடையிடையே கேட்டோம், அதுக்கு நாங்கள் பதில் சொல்லுவோம் என்று ஆரம்பித்தார்கள். அதில் வந்து வாக்கிங் போனதுக்கு மட்டும்தான் பதில் சொன்னாங்களே தவிர, கடவுள் வந்து ஆந்தையை போல் அலறுவேன் உளருவேன், நிர்வாணமாக நடப்பேன், நீ அம்மனமாக நட, அது மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்களை நம்ம பட்டியல் போட்டிருந்தோம். அதுக்கெல்லாம் என்ன செய்யலை அவங்க. பவுல் வந்து நான் ஒரு பைத்தியக்காரன் போல் பேசுகிறேன்னு சொன்னது, அது மாதிரி வந்து நிறைய மேட்டர்கள் நம்ம சொன்னோம். காற்று குற்றரோகம், இப்போ ராஜாக்களின் முளைப்பால், இப்படி ஒரு பட்டியலே போட்டிருக்கோம் இதுக்கு. அதுக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லவே இல்லை, சொல்லணும். அதை ஞாபகத்தில் வச்சுக்கிறங்க. அடுத்ததாக வந்து நேற்றைய தினம் வந்து இயேசு பற்றி நம்ம சில விஷயங்களை சொன்னோம். அது வந்து நம்மளாக சொன்னது கிடையாது, அது பைபிளில் இருக்கிறது, அப்படி தான் அது புரிந்து கொள்ள முடியும் என்ற அடிப்படையில் சொன்னோம். அப்போ அவங்க என்ன கேட்டாங்கன்னா, நாங்கள் 40 வருஷமாக பைபிள் படிக்கிறோம், இது வரைக்கும் யாருக்காவது எங்கள் கிறிஸ்தவ மக்களுக்கு தெரிஞ்சிருக்குதா? உங்களுக்கு தான் அப்படி கெட்ட பார்வையில் படிக்கிறீங்க என்று சொன்னார்கள். ஆனால் வந்து கிறிஸ்தவ மக்களுக்கு தெரிந்திருக்குதான்னு கேட்டதுனால அது ஒரு ஆதாரம் கிடையாது. பைபிள் தான் ஆதாரங்களுக்கு தெரியும். நீங்கள் கேட்டீங்க கிறிஸ்தவர்கள் யாராவது இப்படி விளங்கி இருக்கிறாங்களான்னு கேட்டதுனால கிறிஸ்தவர்களும் விளங்கி இருக்கிறாங்க என்பதற்கு நிறைய ஆதாரங்கள் இருக்கிறது. கிங் ஜேம்ஸ் வெர்ஷனுங்கிறது பைபிளில் ரொம்ப முக்கியமான வெர்ஷன். அதை வெளியிட்டவர் வந்து அவருக்கும் இளவரசர் ஜார்ஜுக்கு மத்தியில் இதே மாதிரி ஹோமோசெக்ஸ் உறவு இருக்கிறது. அவர் மாட்டிக்கிட்டோன்னே இவர் என்ன சொன்னார்னு கேட்டால், நான் என்ன இயேசு செஞ்சதை நானும் செஞ்சேன், இயேசுவுக்கு ஜான் எப்படி இருந்தாரோ சீடர் இருந்தாரோ அது மாதிரி தான் எனக்கு வந்து ஜார்ஜி என்று சொல்லி ஒத்தருமே விளங்கலன்னா எப்படி விளங்கியிருக்கிறாரு. பைபிளை வெளியிட்டவரை, கிங் ஜேம்ஸ் வெர்ஷனை வெளியிட்டவரே சொல்கிறாரு. இது 1600களில் உள்ள ஒரு விஷயம். அதே மாதிரி வந்து ரோலன் மிக்லேரிங்கிற ஒரு பேராசிரியர் வந்து ஆஸ்திரேலியா பல்கலைக்கழகத்தில் ஒரு ஆய்வு பண்ணி டாக்டர் பட்டம் பெற்றார் 2003. இவருக்கு இந்த டாக்டரேட்டை வந்து ஆதரித்து $33,000 பரிசுலாம் கொடுத்தாங்க. அவர் மொத்த பைபிளையும் ரிப்போர்ட் என்ன சொல்கிறாருன்னா, இயேசுவும் குறைந்தபட்சம் 3 சீடர்களும் ஹோமோசெக்ஸ் ஓரின சேர்க்கையாளர் இருந்தார்கள். ஒருத்தருக்கும் விளங்கலேண்டே அவர் விளங்கியிருக்கு. ஒரு பாதிரியார் இதுக்காக டாக்டரேட் பண்ணியிருக்கிறாரு. அந்த பைபிளில் வாசகம் எல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது இதுதான் அதுக்கு அர்த்தம். நாங்கள் என்னமோ கெட்ட பார்வையில் பார்க்குறதா சொல்கிறீங்க, அவர் இருந்தார் என்று அவர் சொல்லியிருக்கிற ஆதாரம் போட்டிருக்கிறோம். அதே மாதிரி ரெவரண்ட் பீட்டர் மர்ஃபின்னு ஒரு ஆள், அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், ரெவரண்ட்னால உங்களுக்கு அர்த்தம் விளங்க, சாதாரண ஆள் கிடையாது. விசித்திரமான உறவு 2 பேருக்கு மத்தியில் இருந்தது, இயேசுவுக்கும் அந்த ஜான்கிற இளம் பையனுக்கு மத்தியில் விசித்திரமான உறவு இருந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு, இயேசு ஒரு ஹோமோசெக்சுவலா என்று கேட்டால் அதுக்கு பதில் ஆம் என்பது தான் அப்படின்னு சொல்கிறார். நாங்கள் சொல்லலை, அவர் தான் சொல்லியிருக்கிறாரு. யாருமே சொல்லலை, நீங்கள் கேட்டதுக்காக இதை நாங்கள் சொல்கிறோம். அடுத்ததாக மைக்கேல் கென்லின்றவர் என்ன செய்கிறாருன்னா, இயேசு ஹோமோவா என்று கேட்டால் ஆமாம், அதனால் என்னங்கிறார், ஹோமோ தான், அதனால அது ஒரு பாதிக்காது அப்படின்னு சொல்லி எல்லாரையும் ஹோமோவாக இருக்க சொல்லி அவர் சொல்கிறாரு. அது மாதிரி பேராசிரியர் ராபர்ட் காஸுங்கிறவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இது நம்மெல்லாம் அந்த வேறு மொழிபெயர்ப்பு ஆங்கிலத்தை படிச்சுக்கிட்டு இருக்கிறோம், கிரேக்க மொழிபெயர்ப்பை போய் கிரேக்க மூலத்தை படித்தோம்னு சொன்னால் பச்சையாகவே இதான் அர்த்தம்னு விளங்கும். கிரேக்கத்தை படித்த யாரும் வந்து இயேசு வந்து ஹோமோன்னு தான் சொல்லுவாங்கன்னு அவர் சொல்கிறார். கிரேக்க மூலத்தில் அப்படி தான் இருக்குது என்று அவர் சொல்கிறார். அதற்கான ஆதாரம் போட்டிருக்கிறோம். அதே மாதிரி ரைட் ரெவரண்ட் ராபின்சன்கிற ஒரு ஆள் என்ன செய்கிறார், இப்போ உள்ள ஒரு பாதிரியார், டெலிகிராஃப் பத்திரிகையில் கூட இந்த நியூஸாக வந்திருக்கிறது. அவர் என்ன செய்கிறாருன்னா, ஓரினச்சேர் ஆண் கல்யாணம் பண்ணிக்கலான்னு ஒரு சட்டம் வரும் பொழுது அதை ஆதரித்து அவர் அறிக்கை கொடுக்குறாரு. எப்படி கொடுக்குறாருன்னா, இயேசு செஞ்சது தானே இது, இதை போய் தடுக்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறார். அதை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க கிறிஸ்தவர்கள். அது ஒரு விஷயம். ஆனால் ஒரு பாதிரியாருக்கு விளங்குதுங்க. நீங்கள் என்ன கேட்டீங்க, யாருக்கும் விளங்கலைங்கிறீங்க. விளங்கி இருக்குது, இதை படித்தவுடனே இதான் மேட்ருன்னு அவங்களுக்கு விளங்கி இருக்குது. அதே மாதிரி வந்து இயேசுவுக்கு 100 ஆண்டு, இயேசு மரணித்து 100 ஆண்டுக்குள்ளே வாழ்ந்தவங்களை வந்து கார்போகிரேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, உங்களுக்கெல்லாம் தெரியும். அவங்க கையில் ஒரு மார்க்குங்கிற ஒரு இதழ் இருந்தது, மார்க்குங்கிற சுவிசேஷம் இருந்தது. அது சரியான சுவிசேஷம் தான் என்பதை வந்து அலெக்சாண்டருடைய கிளம்பண்டுங்கிறவர் சொல்லியிருக்கிறாரு. அவர் எப்படிப்பட்ட ஆள்னு உங்களுக்கே தெரியும். அந்த மார்க்கில் என்ன இருக்குன்னு கேட்டால், இயேசுவும் ஜானும் இருந்த காட்சி அவர் சொல்லும் பொழுது நிர்வாணமான மனிதனோடு நிர்வாணமான மனிதர் என்று அவர் என்ன செய்கிறாரு, அவரே சொல்கிறாரு. அந்த மார்க்கிலே இருக்கிறது, மார்க்கே எழுதுகிறாரு. இயேசுவும் அந்த பையன் இருந்தது சொல்வதாக இருந்தால் நிர்வாணமான ஆணோடு நிர்வாணமான ஆண் அப்படின்னா இது வந்து என்னங்கிறது நாங்கள் ஓவராகலாம் சொல்லலை.
நீங்கள் பைபிள் அப்படி தான் இருக்கிறது. நீங்கள் இன்னும் கொஞ்சம் சாதாரண மக்களுக்கு தெரியாட்டா கூட பல வெர்ஷன் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பல மொழிபெயர்ப்புகள் கிரேக்கத்தையெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா இதான் விளங்க முடியும். நீங்கள் அதுக்கு தான் நாங்கள் இது கூட நாங்கள் எதுக்கு சொல்கிறோம்னா, நீங்கள் நபியை பற்றி இல்லாததை இட்டுக்கட்டி சொன்னதுனால தான் சொன்னோம். அதை விளங்கிக்கிறங்க. இவ்வளோ வச்சுட்டோம், இது ஆதாரமாக கேட்கல, நீ கேட்டதுக்காக வச்சுருக்குறோம். அடுத்ததாக வந்து நீங்கள் பல கேள்விகள்லாம் கேட்டிருக்கிறீங்க. அதில் வந்து Dear brothers, yesterday when we ended the talk, we wanted an evidence from Sahih Muslim that they said Prophet Muhammad sallallahu alaihi wasallam ordered something vulgarly. But whatever evidence we got, it is not the words of Prophet Muhammad, so that we are iterating it here. Now, we wanted to know about the sin, salvation and forgiveness, because the brothers from the other side were pointing it out as one of the main criteria to decide whether the book is the word of God. So we just wanted to, we wanted you to elaborate on that and then place it as an argument so that we can take it forward. Also, for the answers, they also said that they'll be answering the questions whatever we raised on the Bible. We raised ample questions from the Bible, but for only one they attempted. In fact, it was not an answer. Only for walking God, they just attempted, touch based on that one. Remaining questions like God howling, milk flowing from the breast of king, and so many things are remaining. So we want answers for that as well. Now we are presenting with the evidence because they wanted some evidences yesterday. So brother will continue with the evidences. Assalamu alaikum. Dear brothers, yesterday we said that Jesus was like a gay. I mean, there were incidences in the Bible that happened, that the homosexuality between the disciples and the Jesus, and they started about speaking like, oh, like 40 years we haven't heard such things. It is only the Muslims who are, because they are brought up in such atmosphere, they are brainwashed like this. That's why they are speaking. We are not saying this. You go through the Christians, the reverends, right reverends, bishops, scholars, those people are saying this. If you read, we have a proof for that, ample of evidences. The King James version, the Bible, King James version was released by King James. It's a very popular guy. He had sexual relationship, the homosex, with a man, not with a woman. His name was George. He is the Duke of the Buckingham, means like a prince. And when he was inquired about it, he said, what is so wrong in this? Because Jesus also had the same thing. Jesus, how John was to Jesus, in the same way George is to me. In the same way I am also having. So he was trying to justify his stance. And secondly, Roland McClary, he did his doctorate in theology in Australia, and he was even funded by US government. About $33,000 he was funded for learning this, that Jesus had homosexual. He was a homosexual, he was a gay. And he said that at least Jesus had homosex with at least 3 disciples. Minimum 3 disciples he had this relationship. And further, Reverend Peter Murphy, he said that there was a strange relationship between some of his disciples and Jesus. When he was asked, was Jesus was homosexual, he said yes. Was Jesus was homosexual, he said yes. And then Michael Kinley, so he said, when asked like why you theologians are saying that Jesus was homosexual, he said what's wrong with it? It doesn't spoil his divinity. Even though he is homosexual, this guy is saying it doesn't spoil his, it doesn't stop him from being God. And further, Professor Bob Goss, he says, if you read any translation of the Bible, you guys will not come to know about this. As a common man, layman, you will not know about this. But if you go into Greek, if you read in the Greek language, you will definitely come to know that Jesus was a homosexual. And further, if you see Right Reverend Robinson, he's a higher degree than the Reverend. Right Reverend Robinson, he legalized this gay marriage on the basis of what? He said Jesus was also, if you read the Bible, it is legalizing it. It is as if Jesus is advising you to have it. Maybe because he has already demonstrated that in his life. And further, the corporates, these people are about they came after 100 years after Jesus. And these, when they had the gospel of, when they had a book like, in that the gospel of Mark they had, they explained about that there was a verse which deals with this. There was a chapter which explains about a naked man on a naked man, referring to Jesus and as well as John. அன்புள்ள சகோதரர்களே, அடுத்ததாக அவங்க நபிகள் நாயகத்தை பற்றி சொன்ன விஷயத்துக்கு வருவோம். பதிலும் சொல்லணும் இல்லையா? அவங்க சொன்னதுக்காக தான் இதெல்லாம் சொல்ல வேண்டி இருக்கிறது. அவங்க குரான் இறைவத்தை தாண்டி போய் நபிகள் நாயகத்தை சொன்னதுனால நம்ம என்ன செய்கிறோம், இதுவும் இருக்குங்க தகவலுக்கு சொல்லிக்கிட்டோம்.
ஜெயினப் மருமக மேலே நபிகள் நாயகம் ஆசைப்பட்டாங்கங்கிறாங்க. மருமகள்னு நீங்கள் சொல்கிறீங்களா? எந்த அடிப்படையில் சொல்கிறீங்க? உங்கள் நம்பிக்கையில் மருமகளா, எங்கள் நம்பிக்கையில் மருமகளா? மருமகள்னா அவர் மகனுடைய ஒரு ஒய்ஃபாக இருந்தால் தான் மருமகள்ங்கன்னு. வளர்க்கிற பையன் ஒரு ஆள் வந்து மகன் ஆகவே முடியாது. எங்கள்கிட்டையும் ஆக முடியாது, உங்கள்கிட்டையும் ஆக முடியாது. வளர்த்தவன் மகன் ஆவான்னு உறவு வந்து கடவுள் ஏற்படுத்துவது. கணவன் மனைவி மட்டும்தான் நம்மளாக ஏற்படுத்திக்கிறலாம். அண்ணன் தம்பி சகோதரன் தாத்தா பாட்டி எல்லாம் நம்மளாக உண்டாக்கிற முடியாது. ஸோ பேருக்கு சொல்லிக்கிறலாமே தவிர. அப்போ அந்த ஜைனபுங்கிறவங்க யாருன்னா நபிகள் நாயகத்துடைய அத்தை மகள், அதாவது அவங்க தகப்பனாருடைய சகோதரி மகள். அதான் அவங்களுக்கு உள்ள உறவு. அவங்க தான் அவங்கள வளர்த்தாங்க. அவங்க தான் இந்த ஜெயிதுங்கிறவருக்கு திருமணம் பண்ணி கொடுத்தார்கள். ஜெயிதுங்கிறவர் நபிகள் நாயகம் எடுத்து வளர்த்தாங்க. அந்த காலத்தில் வளர்ப்பு பிள்ளைகளை வைத்துக்கொள்வது வழக்கமாக இருந்தது. குர்ஆன் கண்டிச்சிருச்சு. வளர்ப்பு மகன்கிற கான்செப்ட் கிடையாது. நானில் உறவை ஏற்படுத்துகிறவன் நீ எப்படி ஏற்படுத்துவ? உறவை ஏற்படுத்துறது கடவுளுடைய வேலைன்னு சொல்லி மறுத்த பிறகு அந்த ஜெயிதுங்கிறவருக்கு இந்த ஜெயினபுக்கு மத்தியில் உறவு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. அவங்க உயர்ந்த ஜாதிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கும், அவர் அடிமையாக இருந்தவருங்கிற மாதிரினால அவங்களுக்குள்ள அடிக்கடி ப்ராப்ளங்கள் சண்டைகள் வருது. அப்போ நபிகள் நாயகத்தில் முறையிடுறாங்க, நான் வந்து டைவர்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்ன உடனே நபிகள் நாயகம் அப்படிலாம் பண்ணாதப்பா, சேர்ந்து வாழுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு அவர் டைவர்ஸ் பண்ண பிறகு நபிகள் நாயகம் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அது கூட காரணம் அந்த வசனத்தில் சொல்லப்படுகிறது. வளர்ப்பு மகன்டா மகன்கிறது கிடையாதுன்னு காட்டுவதற்கு தான் இதை செய்திருக்கிறோம் என்று சட்டமாக்கி இருக்கிறோம் தான் குர்ஆனில் இருக்கிறது. அவங்க வந்து ஒரு மருமகளை பார்த்து ஆசைப்பட்டார், விரும்பினாருங்கிற மாதிரியான அர்த்தத்தில் நீங்கள் சொல்வீர்களே, ஆனால் அப்படி எங்கே குர்ஆனில் இருக்குது? குர்ஆன்லேருந்து நீங்கள் அதுக்குரிய ஆதாரத்தை காட்டணும். இது அதான் அதற்கான பதிலாக நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். அடுத்ததாக வந்து இது கூட எப்படி பீடிகை போடுறாங்கன்னா, தாவீது ராஜா தப்பு பண்ணார், அவருக்கு கர்த்தர் பயங்கரமான தண்டனையை கொடுத்தாரு, அந்த மாதிரி உங்கள் முகமது செஞ்சுருக்கிறாருன்ற மாதிரி தான் அது சொன்ன ஆரம்பித்தாங்க. இதில் என்ன தப்புக்கு என்ன இருக்குது மேட்ரு? விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா தப்பாது, திருமணம் தான் பண்ணி கொண்டார்கள். அது கூட மருமக கிடையாது. மருமகன் நீங்கள் சொல்ல இந்துக்கள் தான் சொல்லலாம் மருமகன். முஸ்லீமும் கிறிஸ்தவரும் மருமகன் சொல்ல முடியாது. நம்ம நம்பிக்கைக்கு எதிரானது ஃபஸ்ட்டு விளங்கி கொள்ளணும். அப்போ தாவீதுக்கு தப்பு செஞ்சால் தாவீதுக்கு தண்டனை என்ன தண்டனை கொடுத்தாரு? தாவீது தப்புன்னதுக்காக வேண்டி ஓம் பொண்டாட்டி எடுத்து எல்லாத்துக்கும் கொடுப்பேன்டா தாவீதுக்கு தண்டனையா? அந்த பொண்டாட்டி கூட வேற பொண்டாட்டி வச்சுட்டு போறாரு. அவர் தாவீதுக்கு தண்டனை கொடுத்தாராம். கடவுள் கோபமா போய் என்ன தண்டனை கொடுக்குறாரு? நீ நிறைய பொம்பளை கெடுத்தீங்கள, ஓம் பொண்டாட்டி எல்லாத்துக்கும் கொடுப்பேன். அந்த ஆளுக்கு என்னங்கிறதுனால செஞ்சவர்களே தண்டனை கொடுக்கணும். இதுதான் உங்களுடைய இது. சரி, இதை சொல்றீங்களே, இது வந்து மருமகனே கிடையாது. பெத்த மகளோட கல்யாணம் பண்ணிக்கிறலான்னு பவுல் சொன்னார். அதுக்கு எங்க பதில்? நீங்கள் சொல்லலாமா? அந்த மாதிரி விமர்சனம் வைக்கலாமா? நீங்கள் பெத்த மகளை கல்யாணம் பண்ணிக்கிறலான்னு சொல்லி 1 கொரிந்தியரில் 7வது அதிகாரத்தில் 36வது வசனத்தில் சொல்கிறான்னு போன அமர்வுலையும் சொன்னோம், போன விவாதத்துலையும் சொன்னோம், நேற்றும் சொன்னோம், இப்போவும் சொல்கிறோம். அப்போ இது ஆபாசமானதா? அது ஆபாசமானதா? இது ஜெயினபு விஷயத்தை நீங்கள் என்ன செய்யுங்க, எப்படி ஆதாரமாக எடுத்து காட்டுறீங்க. அடுத்து என்ன? அடிமை பெண்கள் விஷயத்தை சொல்கிறீங்க. அடிமை பெண்களை வந்து அனுபவித்துக் கொள்ளலாம்னு இருக்குண்டு. அடிமை பெண்களை அனுபவித்துக் கொள்ளலாம்ன்றது நீங்கள் கேட்குற 2 விதம். ஒன்று வந்து உங்கள்கிட்ட அது தப்புன்னு இருக்க வேண்டும், உங்கள் நம்பிக்கை பிரகாரம் தவறு என்று இருக்க வேண்டும். அப்போ நீங்கள் கேள்வி கேட்கலாம். 2வது சரியாக தவறான 2 பேரும் தான் அதுக்கு பதில் சொல்லணும். அடிமை பெண்களை வைத்துக் கொள்வது பைபிள்லையும் உண்டு, பைபிள்லையும் அனுமதிக்கப்பட்டதாக இருக்கிறது. அதாவது எந்த அளவுக்கு இருக்கிறது என்று சொன்னால், இப்போ உங்களுடைய ஆதியாகமத்தில் 16 எடுத்துக்கிட்டிங்கன்னா, அடிமை பெண்ணோட தான் அந்த ஆகாருங்கிறவங்க வந்து என்ன செய்கிறாங்க, ஹாஜருங்கிறவங்களோட ஹாஜர் நாங்கள் சொல்லுவோம், நீ ஆகாருமீங்க. அப்போ சாரால் வந்து என்ன செய்கிறாங்கன்னா, எனக்கு பிள்ளை இல்லாமல் இருக்குது, இந்த அடிமை பெண்ணோட சேர்ந்து பிள்ளை பெற்று கொடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இது எப்படி? இது என்ன? இதுக்கு மேட்ரு என்ன? இது என்ன கேள்வி கேட்டில் அது இருக்கா இல்லையா பைபிளில்? அவர் நீதிமானாக இருந்தாரா இல்லையா ஆபிரகாமு? அந்த பிள்ளையும் தேவன் வந்து அங்கீகரித்தார்னு இருக்கா இல்லையா அவங்க பைபிளில்? அதை நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி வந்து லேவியரில் 19:20 இருக்குது, ஒரு புருஷனுக்கு நியமிக்கப்பட்டவள் புருஷனுக்கு நியமிக்கப்பட்டவள் அடிமையை தான் சொல்கிறாங்க வரிசையாக வரும்பொழுது, மற்றொருவனோடு சயனித்தால் அவர்களை அடிக்க வேண்டும், கொலை செய்ய வேண்டாம். ஏன்னா அடிமையாக இருக்கிறனால, அதாவது ஒருத்தனுக்கு அடிமையாக கொடுத்தாச்சு, அவன் தான் என்ஜாய் பண்ணணும். அவளை வேற ஒருத்தன் பண்ணிட்டான்னு சொன்னால் 2 பேரையும் கொல்லக்கூடாது, இந்த நீதி நியாயப்பிரமாணத்தின்படி கொல்லாமல் அடிக்கணும் அப்படின்னு இருக்குது. எத்தனை அடியெல்லாம் கூட 1 அடியா 2 அடியா 1 லட்சம் அடியாலாம் இல்லை, அடிக்கணும்னு இருக்குது. அப்போ அது இது லேவியர் 19:20 இருக்குது, நீங்கள் பார்க்குறோம். அதே மாதிரி ஆதியாகமத்தில் 30:1 24 வரைக்கும் படிச்சிங்கன்னா, தங்களுடைய வேலைக்காரி வந்து போட்டி போட்டு புருஷனுக்கு என்ஜாய் பண்ண விட்டு பிறந்த பிள்ளைகளை வந்து தேவனுடைய பிரச்சனைங்க, என் பிள்ளை என் வேலைக்காரடி வேலை செய்யி, நீ பிள்ளையை பற்றி கொடு என்றெல்லாம் சொன்ன சம்பவங்களை எல்லாம் நீங்கள் என்ன செய்கிறீங்க, அதில் பார்க்குறீங்க. அப்போ இதில் இந்த அடிமை பெண்களை பொறுத்த வரைக்கும் இன்னும் நிறைய இருக்குது. மறுமனையாட்டின் வருவதெல்லாம் என்ன அர்த்தம்? பைபிளில் மறுமனையாட்டின்லாம் வருது, அதுக்கெல்லாம் என்ன மீனிங்கு? மனையாட்டி ஓகே பொண்டாட்டின்னு வழங்குது, அது என்ன மறுமனையாட்டினா என்னது? அதுக்கு அர்த்தம் என்ன? அப்போ நீங்கள் பைபிளே ஒழுங்காக வாசிக்காமல் என்ன செய்றீங்க, இந்த கேள்வியை கேட்குறீங்க. அடிமைகளை பொறுத்த வரைக்கும் உங்களையும் எங்களையும் சேர்த்து மற்றவங்க கேள்வி கேட்கக்கூடிய ஒரு மேட்டராக இருக்கிறது. அப்போ Dear brothers, they raised the question of Prophet Muhammad sallallahu alaihi wasallam about the relationship with Zainab. They are putting a baseless claim that Zainab
is the daughter-in-law of Prophet Muhammad sallallahu alaihi wasallam. Now we are asking you, on what basis you are saying Zainab is the daughter-in-law? Zainab is the the aunt's daughter, Prophet Muhammad sallallahu alaihi wasallam's father's sister's daughter. So she's already related. Now who's this Zaid? Zaid is the person who was adopted by Prophet Muhammad sallallahu alaihi wasallam. He was under the custody of Prophet Muhammad, but that doesn't mean that he is the son. And Quran is not, Islam is against adopting son. Islam, there is no concept of adopting son. So don't correlate it with daughter-in-law. So she is her Zainab is the daughter of Prophet Muhammad sallallahu alaihi wasallam as aunt, and Zaid is the adopted son. He is not the original son, and adopted son does not have the same rights as that of her own son. In order to break this misconception among the people, when Zaid and Zainab, they both did not get along with each other. So it came to Prophet Muhammad sallallahu alaihi wasallam, and initially Prophet Muhammad sallallahu alaihi wasallam advised them to be together. But since they were not able to go along with each other, finally when Prophet Muhammad sallallahu alaihi wasallam was confused as to what to do, that is when Allah revealed the verse saying that whatever you are hiding, Rasul sallallahu alaihi wasallam was hiding that, Prophet Muhammad was hiding that because Zainab and Zaid are not getting along with each other, so he wanted to find out a way. So that is why Allah revealed a verse saying that, see, I know what you are having in your mind, so don't worry, because there is no concept of adopting son, so let him divorce, and then marriage was made lawful for Prophet Muhammad. And it is not daughter-in-law like the way how you explain about David. When we are talking about David, you said that David was punished because his wife was taken and given to some other person. What is the punishment? If one wife was taken, another wife would have been given, and not like Paul in 1 Corinthians chapter 7 verse 36, where own daughter is ordered to marry. It is not the way how it is mentioned. காலை வணக்கம். Praise be to the Lord Jesus, and we pray for the wisdom of the Holy Spirit to speak. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக, ஆவியானவருடைய ஞானம் வெளிப்படும்படியாக நாங்கள் தொழுகிறோம். I am disappointed. I see myself majorly over prepared for this debate. இந்த விவாதத்துக்காக நான் அதிகப்படியான காரியங்களை ஆயத்தப்படுத்தினேன். I was expecting some sort of a scholarly interaction with well thought of arguments which will at least attempt to prove to some level that the Quran is the word of God. குர்ஆன் என்பது இறைவேதம் என்று நிரூபிக்கக்கூடியதான அளவுக்கு ஒரு நல்ல அறிவுபூர்வமான வாதங்களோடு கூட தங்கள் கருத்துக்களை முன்வைப்பார்கள் என்று சொல்லி நான் எதிர்பார்த்தேன். But sincerely speaking, I can't blame TNTJ because it's very difficult to build a house on sand. TNTJ அவர்களை குற்றம் சொல்வதற்கு ஒன்றுமில்லை. ஆனால் உண்மையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மணலிலே ஒரு வீடை கட்டுவது என்பது மிக கடினமான ஒரு காரியம். Now the arguments that they have given, my brothers will get back on that immediately. I'll do what I am supposed to be doing. அவர்கள் வைத்ததான வாதங்களை குறித்து என்னுடைய சகோதரர்கள் மீண்டுமாக அதற்கு பதில் அளிப்பார்கள். But just a small thought, I have to interject this thing. I visit the Middle East very often. நான் இந்த ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். நான் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு அடிக்கடி சென்று வரும்போது, and I'm sure that you have visited and you have friends and relatives who are there, which is the center of Islam in the world. உலகத்திலே இஸ்லாமின் மையமாக கருதப்படுகிற அந்த பகுதிகளுக்கு நீங்களும் சென்றிருப்பீர்கள் உங்கள் நண்பர் உறவுகளை பார்ப்பதற்காக. And this is still date. This is a fact you can verify anytime. நீங்கள் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் அந்த இடத்துல போய் இதை நீங்கள் பரிசோதித்துக் கொள்ளலாம். இன்றைக்கும் அங்கே நடக்கிற சில காரியங்கள். You can see traditional Arabs when they meet, they'll hold the beard, if not the beard, and the chin of the other person. They'll come close, they'll kiss and they'll hug. நீங்கள் அங்கே பார்க்கிற வழக்கமான ஒரு காரியம், பாரம்பரிய அரபிகள் அங்கே இருக்கிறார்கள். அவர்கள் ஒருவர் மற்றவரை சந்திக்கும் போது அவர்களுடைய தாடியை பிடித்தோ அல்லது அந்த தாடையின் ஒரு பகுதியை பிடித்தோ அவர்களை நெருக்கமாக இழுத்து அவர்களை கட்டி முத்தமிடுகிறது அவருடைய பாரம்பரிய வழக்கமாக இருக்கிறது. Now let me clarify, not on the lips. அது உதடிலே இல்லை என்பதை நான் தெளிவுபடுத்திக் கொள்கிறேன். And sincerely speaking, I never saw anything wrong in that. It's an ancient custom, so no problem. நேர்மையாக பேச வேண்டும் என்று சொன்னால் அதிலே நான் எந்த தவறையும் பார்க்கவில்லை. ஏனென்றால் அது ஒரு பாரம்பரியமாக அவர்கள் தொன்று கடைபிடித்து வருகிறதான ஒரு பழக்கமாக இருக்கிறது. But now I wish to thank the TNTJ team for clarifying the sexual undertones of these greetings. So every time I see them hugging, I know what is there, what is going on, what they're kissing and stuff. Anyway, இப்படி கட்டி தழுவுகிறதான இந்த காரியத்திற்கு ஆபாசமான வர்ணனை கொடுத்து அதை ஒரு ஆபாசமான காரியமாக கற்பித்ததான TNTJ அவர்களுக்கு நன்றி தான் சொல்ல வேண்டும். என்றால் அவர்கள் இப்படி முத்தம் கொடுப்பதை பார்க்கும் போதெல்லாம் இவர்கள் சொல்லுகிறதா ஞாபகத்துக்கு வரும். Anyway, so coming back to the main point, நம்முடைய குறிப்புக்கு வருகிறோம். Yesterday PJ Janab Maulvi PJ
made statements that we have not given any proof that the Quran is not the word of God. குர்ஆன் இறைவனுடைய வார்த்தை இல்லை என்பதற்கு நாங்கள் எந்த விதமான ஆதாரத்தையும் கொடுக்கவில்லை என்று ஜனாப் பிஜே அவர்கள் சொன்னார்கள். Now, since the debate is on the word of Quran, the chant team, as was shown to you, since morning has been asking questions. குர்ஆன் இறைவேதமா என்கிறதான அந்த குர்ஆனுடைய வார்த்தையின் அடிப்படையிலே நேற்று காலையிலிருந்து ஏராளமான காரியங்களை ஷான் அவர்கள் காண்பித்ததை நீங்கள் பார்த்தீர்கள். And I shown you conclusively that the wahi that Muhammad received cannot be received from God. It cannot be from God. ஹஜ்ரத் முகமது அவர்கள் பெற்றுக்கொண்டதான வெளிப்பாடானது நிச்சயமாக இறைவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட வெளிப்பாடாக இருக்காது என்பதையும் நேற்று தினத்திலே பார்த்தோம். If you think about it, there was some spirit involved. We will not say it is totally human. அந்த வெளிப்பாட்டிலே ஏதாவது ஒரு ஆவி இருக்கும் என்று சொன்னாலும் கூட அது ஒரு மனித ஆவி அல்ல, அது இன்னொரு ஆவி என்பதை நாங்கள் ஒப்புக்கொண்டதை பார்த்தோம். When there was some spirit involved, but that spirit was not God. அவருடைய அந்த வெளிப்பாட்டிலே இடைபெற்றிருந்த அந்த ஆவியும் இறைவனிடத்திலிருந்து வந்த ஆவியாக இல்லை. Now let us trace his prophetic career. அவருடைய அந்த நபித்துவ சரித்திரத்தை பார்ப்போம். You see, in the beginning of his career, when he thought he was getting revelations, he thought that he was possessed. அவர் நபித்துவத்தின் அந்த நாட்களிலே அவர் வெளிப்பாடை பெற்றுக்கொண்ட ஆரம்ப காலத்திலே அவர் தான் ஏதோ சக்தியால பீடிக்கப்பட்டிருந்ததை போல அவர் உணர்ந்தார். We saw from yesterday's presentation that he was under a magic spell. Both the questions, no answer from SAN till now, from TNTJ till now. நேற்று தினத்தில் இந்த கேள்விகளை நாம் எழுப்பினோம். அவருடைய நபித்துவத்தின் காலத்தில் அவர் மந்திர சக்தியால பீடிக்கப்பட்டிருந்தார் என்று சொன்னோம். அதற்கான பதிலும் இன்னும் அருமையான TNTJ இடத்திலிருந்து வரவில்லை. And now I'll show you conclusively that whatever he said he had received is definitely not from God. அவர் முடிவாக அவர் எதையெல்லாம் பெற்று இறைவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டேன் என்று சொன்னாரோ அவைகள் எல்லாம் இறைவனிடத்திலிருந்து பெறவில்லை என்பதுதான். Now, according to Ibn Ishaq உடைய கருத்துப்படி, now who is Ibn Ishaq? Ibn Ishaq is the earliest biographers of the life of Muhammad. இப்னு இசாக் என்பவர் யார்? இவர்தான் ஹஜ்ரத் முகமது அவர்களுடைய மிக முந்தையதான ஆதிதான வாழ்க்கை சரிதை எழுதக்கூடிய ஒரு மனிதனாக இருந்தார். Page number 165 to 166 and so on. அவருடைய புத்தகத்தின் பக்கம் 165 இருந்ததான பகுதிகளிலே சொல்லுகிறார். Now, since there is not enough time, I'll summarize. நேரம் இல்லாதனால நாங்கள் உங்களுக்கு சுருக்கமாக சொல்ல விரும்புகிறோம். But since I am not allowed to lie, I will not do what my brothers did. I will not just say Jesus was massaged with oil and the word says Jesus' feet was massaged with oil and the sins were forgiven. I will say it as it is. நேற்று தினத்திலே நம்முடைய சகோதரர் சொன்னாங்க, இயேசுடைய பாதத்தில் தைலத்தை பூசினால் என்று சொன்னபோது எப்படி பூசினால் அது மசாஜ்னா என்ன அப்படி என்றால் சொல்லி அவர்கள் விளக்கம் கொடுத்தார்கள். அந்த காரியத்தை நான் அப்படியாக விளக்கி சொல்ல போவதில்லை. என்ன இருக்கிறதோ அப்படியே நான் உங்களுக்கு அதனை காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். For a Christian it is not allowed. I cannot blame them. நான் என்னுடைய ஒரு கிறிஸ்தவர்களுக்கு இப்படி எல்லாம் அது அனுமதிக்கப்படவில்லை, எனவே அவர்களை குற்றம் சொல்லவில்லை. Now, so to paraphrase, there was a moment in the life of Muhammad. முகமது அவர்களுடைய வாழ்க்கையிலே இப்படியான ஒரு சந்தர்ப்பம் இருந்தது. The most embarrassing moment of his career. He had many embarrassing moments. This was the worst. அவருடைய வாழ்க்கையிலே ஏராளமான அவமானத்துக்குரியதான காரியங்கள் இருந்தாலும் இது அப்படிப்பட்ட ஒரு சம்பவமாக இருந்தது. When he uttered what is known as the satanic verses. அவர் சாத்தானுடைய வார்த்தைகள் என்று அறியப்பட்ட வார்த்தைகளை கூறினபோது I doubt there is any Muslim who has not heard those phrase satanic verses. அந்த வார்த்தைகளை கேள்விப்படாத முஸ்லிம் இருப்பீர்களா என்று சொல்லி எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது. This was earlier a part of Surah Al-Najm, that is Surah 53 verse 19 to 20. சூரா 53வது அதிகாரத்தின் 19-20 வசனங்களிலே இது முந்தைய பகுதிகளாக இருந்ததை பார்க்கிறோம். Now, many of you, especially in the Islamic background and even the Christians, may not be knowing what is the satanic verse. Let me read Surah Al-Najm verse 19-20 to you. சாத்தான் வசனங்கள் என்று சொல்லப்பட்ட காரியங்கள் நீங்கள் ஒருவேளை அறிந்திராமல் இருக்கலாம். Have you not heard of Al-Lat and Al-Uzza and Manat the third the other? Al-Lat, Al-Uzza, Al-Manat என்கிறதான அந்த மூன்றை பற்றி நீங்கள் கேள்விப்படவில்லையா? So this is Al-Najm verse 53 verse 19 and 20. 53வது அதிகாரத்தின் 19-20 வசனங்களிலே இவைகள் இருக்கிறது. And as per Ibn Ishaq, what was originally the next verse was, இந்த இப்னு இஷாக்குடைய கூற்றுப்படி இந்த வார்த்தையின் அடுத்த ஒரிஜினலாக அங்கே இருந்ததான அடுத்த வார்த்தை என்னவென்றால், these are the exalted cranes whose intercession is to be hoped for. இவர்கள் தான் உயர்த்தப்பட்ட நாரைகளாக இருந்தார்கள், இவர்களுடைய பரிந்து பேசுதல் ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதுதான் அந்த ஒரிஜினல் வார்த்தையாக இருந்தது. Now
these, when you say crane, it is not a prediction in the Quran that there will be crane to lift stuff. It was actually the birds which you see on the river side. இது கிரேன் என்று சொல்லும்போது ஏதோ வெயிட் தூக்குறதான கிரேன் நீங்க நினைச்ச கூடாது. நாரை போன்றதான அந்த நாரை போன்றதான ஒரு பறவையை பற்றி தான், அந்த பறவையை போல ஒப்பிடப்பட்டவர்கள். So this is not a prophecy for the scientific accuracy. இது ஒரு அறிவியல் பூர்வமான தீர்க்கதரிசனம் என்று நீங்க சொல்லிவிடக் கூடாது. அதற்காகத்தான். The point is, it seems very simple. These are the exalted cranes whose intercession is to be hoped for, and you ask, what is wrong with it? Why did so many people die and so much things going on? இந்த இந்த வசனத்துல நீங்கள் கேட்கலாம், அவர்கள் உயர்த்தப்பட்ட நாரைகளாக இருந்தார்கள், அவர்களுடைய பரிந்து பேசுதல் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொன்ன இந்த வசனத்துல என்ன பிரச்சனை, இதற்காக நிறைய பேர் ஏன் வந்து அடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று. You see, the worst sin in Islam is the sin of shirk. It is unpardonable. இஸ்லாமை பொறுத்த வரைக்கும் இணை வைப்பது என்பது மன்னிக்கப்பட முடியாத ஒரு பாவமாக இருக்கிறது. And for your information, as you know, shirk is associating partners with Allah. ஷிர்க் என்கிறதான பதத்துக்கான வார்த்தை நம்ம புரிந்திருப்போம். அல்லாஹ்வுக்கு இணையாக வேறு யாரையாகவும் வைப்பது. And these verses imply that Allah had three daughters, Allat, Al-Uzza and Al-Manat. இந்த வார்த்தைகள் சொல்லப்படுகிறது, அல்லாத், அல்லுசாத், அல்-மனாத் என்கிறதான மூன்று மகள்கள் அல்லாஹ்வுக்கு இருந்ததாக அதன் அடிப்படையில் வருகிறதான வார்த்தைகள் இவைகள். Now, of course, that is against the Islamic theology, but why is it called satanic verses? Why is it called satanic? அது இஸ்லாமுடைய இறையியலுக்கு எதிராக இருந்தாலும் இது ஏன் சாத்தானிய வசனங்கள் என்று சொல்லப்பட்டது? We see that when he narrated this verse, இந்த வசனங்களை அவர் சொன்னபோது immediately the pagans of the Quraysh tribe, அந்த குறைசி இனத்திலே இருந்ததான பேய் வணக்கத்தார், they prostrated with Muhammad and they bowed down. ஹஜ்ரத் முகமது அவர்களோடு கூட அவர்களும் விழுந்து பணிந்து தொழுது கொண்டார்கள். The pagans of the Quraysh tribe were polytheists. அந்த குறைசி இனத்திலே இருந்ததான பேய் வணக்கத்தால் பலவிதமான வணக்கங்களை கொண்டு பல மார்க்க நம்பிக்கைகளை கொண்டு வைத்திருந்தார்கள். Muhammad was teaching one God. ஹஜ்ரத் முகமது ஒரு இறைவனுடைய கொள்கையை கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தார். There was a lot of difference, there was a lot of strife, and the Quraysh tribe was persecuting Muhammad and the Muslims. அந்த இடத்திலே ஏராளமான பிரச்சனைகள் இருந்தது, கருத்து வேறுபாடுகள் இருந்தது, கசப்புகள் இருந்தது. இந்த குறைசி இனத்தினர் ஹஜ்ரத் முகமது அவர்களை துன்பப்படுத்தி கொண்டிருந்தார்கள். And again I agree with my TNTJ brothers for the second time since morning. மீண்டுமாக நான் அருமையான TNTJ அவர்களோடு கூட இந்த விஷயத்தில் இந்த இரண்டாவது முறையாக ஒத்துக்கொள்கிறேன். Yesterday's presentation he said the eloquence of the Quran is so good that it summarizes 14 statements into one statement. அவர்கள் நேற்று தினத்திலே சொன்னார்கள், இந்த குர்ஆனுடைய சிறப்பு தன்மையானது மிக உயர்ந்தது, ஏனென்றால் ஒரு சின்ன வசனத்திலே அவர்கள் அத்தனை காரியங்களை குர்ஆன் வசனம் உள்ளடக்கி இருக்கிறது என்று சொன்னார்கள். That was brilliant. The reason being, in this one verse Muhammad reconciled all the problems with the Quraysh tribe by accepting polytheism. இந்த அது அவர்கள் சொன்னது மிக சரியாக இருந்தது. ஏனென்று சொன்னால் ஹஜ்ரத் முகமது அவர்கள் இந்த ஒரு வார்த்தையிலே குறைசி இனத்தோடு கூட இருந்த எல்லா பிரச்சனைகளையும் தீர்வு செய்து விட்டார். அது என்னவென்று சொன்னால் அந்த பல தெய்வ நம்பிக்கையை அவர் இந்த ஒரு வசனத்தின் மூலமா ஏற்றுக்கொண்டது. And what happened? Everybody is happy, they are happy, Quraysh is happy, everybody goes home happy. அப்ப இந்த வசனம் இறக்கப்பட்ட போது அங்கிருந்து எல்லாரும் சந்தோஷமாக இருந்தார்கள். குறைசி இனத்தவர் பல தெய்வங்களை தெய்வ வணக்கத்தை கொண்டிருந்த அவர்களும் சந்தோஷம் அடைந்தார்கள். And we see that the angel of Allah appears after some time. அதற்கு பின்பதாக அல்லாஹ்வின் வானவர் reprimands Muhammad. முகமது அவர்களை கண்டிக்கிறார். Muhammad does a rewind. ஏன் அப்படி செய்தார்கள் என்று. And then the angel Gabriel replaces gives the next verse after this and replaces abrogation in the Quran, replaces the verse number 20, the exalted crane verse, with a new verse. அந்த உயர்த்தப்பட்ட நாரைகள் என்கிறதான அந்த வசனத்தை மாற்றிவிட்டு அதற்கான வேறொரு வசனத்தை அங்கே கொடுக்கிறதை பார்க்கிறோம். Are yours the males and his the females? ஆண்கள் எல்லாம் உங்களுடையவர், அவனுக்கு பெண் பிள்ளைகளா, ஆண் பிள்ளைகள் உங்களுக்கும் அவனுக்கு பெண் பிள்ளைகளா என்கிறதான வார்த்தைகள். That indeed were an unfair division. 53 verse 21 and 22, it is still there in your Quran. 53வது அதிகாரத்தின் அந்த 20-21 வசனங்களிலே பார்க்கிறோம், அது ஒரு அநீதியான பங்கீடாகும் என்று சொல்லி அந்த வசனம் இறக்கப்படுகிறது. That and immediately and after he also gave two more verses, that is Surah chapter 17 verse 73 and 75. அதற்கு அதிகமான வசனங்களை இந்த இடத்திலே கொடுக்கிறதை பார்க்கிறோம். சூரா 17 73 முதல் 75 and Surah 22 verse 52 and 53. சூரா 22வது அதிகாரத்தின் 52 53 வசனங்கள். Now again I am not paraphrasing, it is written in your sources. There is no replacement that is happening. நான் எதையும் உங்களிடத்துல கூட்டியோ குறைத்தோ சொல்லவில்லை, இது உங்களுடைய ஆதாரமான புத்தகங்கள்ல இருந்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன். Now
immediately the question will come in your hand, Arey, this guy, that is me, you will ask, this guy sitting here, I'm sure even TNTJ would be thinking, one verse, Ibn Ishaq, who is this guy? Crazy guy, maybe he hates Muhammad, maybe he took something from Muhammad and didn't want to return, or something, and he cooked up this story, he fabricated this story, that's what they are going to say. Watch. ஒருவேளை நீங்க சொல்லலாம் இந்த மனிதன் யார், இவர் ஏதோ ஹஜ்ரத் முகமதை பற்றி சில காரியங்களை கட்டுக்கதையாக இட்டு சேர்த்து இருக்கலாம். But we see that there are multiple. ஆனால் அப்படி அல்ல, ஏராளமான காரியங்களை நாம் பார்க்க முடியும். It's not one. There is not one source. அது ஒரு ஆதாரம் அல்ல. How many do you think there are? எத்தனை இருக்கும் என்று நீங்க நினைக்கிறீங்க? 2 sources, 2, 3, 3, 5, 5, 5 sources. Anyone? 10 sources. 10 sources for the satanic verses. Anyone? சாத்தானுடைய வசனங்களுக்காக 10 ஆதாரங்கள். 15. Will 15 suffice to TNTJ? 20. Is 20 enough? What do you think? Jerry is happy with 20. I don't know. He's on my side or whose side? 20 sources. Is 20 enough? 25. 30 sources. Is it enough? 35. There are 37 sources, Islamic genuine sources, not the sources that he said which came after 2000 years, sources which were within 100 years of Muhammad. அவர்கள் காண்பித்தது போல 2000 வருஷத்துக்கு அப்புறம் வந்ததான அந்த சோர்ஸை போல ஆதாரங்களை போல அல்ல, ஹஜ்ரத் முகமது அவர்களுடைய காலகட்டத்தில் ஏறக்குறைய 100 வருடங்களுக்குள்ளாக எழும்பின 37 ஆதாரங்களை நல்ல ஆதாரமான காரியங்களிலிருந்து காட்ட முடியும். Not 2000 years, 100 years. 2000 வருடங்களுக்கு பின்னாக வந்ததல்ல, 100 வருடங்களுக்குள்ளாக வந்த காரியத்தை காட்ட முடியும். And we see that all this data we have picked up, it is there, and I'll take you through it. This is as per a thesis, a PhD thesis that was done at the prestigious Harvard University. இந்த ஆதாரங்கள் எல்லாம் பிரஸ்டீஜியஸ் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில அவருடைய PhD தீசிஸ்க்காக செய்யப்பட்ட ஒரு காரியம். By a Muslim. அதை யார் செய்தார்கள் என்றால் அதை ஒரு இஸ்லாமியர் செய்தார். A PhD, a doctorate thesis on the satanic verses. சாத்தானுடைய வசனங்கள் என்று அறியப்படுகிற இந்த வசனங்களின் மேலே அவர் ஒரு PhD டாக்டரேட்டை அந்த யூனிவர்சிட்டியிலே அவர் செய்தார். 37 sources. அவர் காட்டிய 37 ஆதாரங்களை அந்த இடத்துல கொடுத்தார். Okay, but there is some additional corroborative evidence also. இன்னும் இதோடு கூட சேர்த்து சொல்லப்படுகிற சில ஆதாரங்களும் இருக்கிறது. In the form of Sahih Hadith. அது சஹீஹ் ஹதீஸ்ல நாம் பார்க்கிறோம். We see in Sahih Hadith, Sahih Bukhari, volume number 2, book number 19, hadith number 176. சஹீஹ் ஹதீஸ் உடைய வால்யூம் நம்பர் 2, புக் நம்பர் 19, அதுடைய ஹதீஸ் நம்பர் 176ல பார்க்கிறோம். 177ல volume number 2, book number 19, number 177. Yes. And 386, volume 6, book 60, book number 386. வால்யூம் 6, புத்தகம் 60, நம்பர் 386. Narrated Ibn Abbas. Ibn Abbas கூறியதாவது, he is the cousin of Muhammad, not somebody living 2000 years after. 2000 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ வந்து சொல்றவங்களை போல அல்ல. இப்னு அப்பாஸ் என்கிறவர் ஹஜ்ரத் முகமது அவருடைய கசினாக இருந்தார். The prophet I prostrated while reciting Al-Najm. Yes. The prophet I prostrated while reciting Al-Najm, and with him prostrated the Muslims, the pagans, the jinns, and all the human beings. அல்-நஸாம் என்கிறதான அந்த வசனத்தை ஹஜ்ரத் முகமது அவர்கள் ஓதிக்கொண்டிருந்த போது அவர்களோடு கூட இஸ்லாமியர்களும் பேய் வணக்கத்தாரும் அங்க இருக்கிறதான ஜின்களும் கூட. அன்பிற்குரிய சகோதரர்களே, இப்போ ஒரு ஆதாரம் எடுத்து வைத்து பேசினார்கள். நாம் துவக்கத்திலே கேட்டோம், நேற்று சொன்னது விளக்குங்க. ரட்சிப்புண்டா என்னன்னீங்களே, குரானில் இல்லை எங்கள்கிட்ட இருக்குதுன்னீங்க, மன்னிப்பு இருக்குன்னீங்க, அதை விளக்க சொன்னோம், விளக்கலை. அதுக்கப்புறம் அனைத்துக்கும் பதில் சொல்கிறீங்க, பல விஷயங்கள் பதில் சொல்லாமல் மிச்சம் இருக்குது. கேட்டோம், ஒன்று கூட இதுக்கு வாயை திறக்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கடையில் புதுசாக ஒன்று வச்சுருக்கிறாங்க. என்னென்னா, சாத்தானுடைய வசனங்கள் சல்மான் ருஷ்டி எழுதினார் இல்லையா, அதை வந்து இப்னு இசாக்கு பேரில் என்ன செய்கிறாங்க, அந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து 1990களிலேயே வேதம் ஓதும் சாத்தான்கள்ங்கிற தலைப்பில் நாங்கள் புத்தகமாகவே அதுக்கு பதில் வெளியிட்டிருக்கோம். அவ்வளவும் பொய், எப்படியெல்லாம் பொய் இது. இப்னு இசாக்ரால் யார், அவர் 1 நம்பர் பலவீனமான ஆள், லைசபில் கவி,
அவர் வலிமையான இல்லை, மறதி உள்ளவர், நினைவாற்றல் குறைந்தவர், அவர் நபியின் காலத்தவர் கிடையாது, நபி காலத்தில் உள்ளதை சொல்கிறதா இருந்தால் நபி காலத்தில் வாழ்ந்தவர் தான் சொல்லணும், பின்னாடி உள்ள ஒருத்தர் எழுதின ஒரு செய்தி என்றெல்லாம் ஆதாரத்தோடு எழுதியிருக்கோம். தேவைன்னா இதையும் ஆதாரத்தை வச்சுக்கிறங்க, நீங்கள் அதை வச்சிச்சே இருக்கக்கூடாது. ஒப்பந்த பிரகாரம் ப்ராஃபட் சொன்னதை வச்சாலாவது குரானுடைய விளக்கம்னு எடுத்துக்கொள்ளலாம். இப்னு இஸ்ஹாக்றவர் என்ன ப்ராஃபட்டை பார்த்து சொன்னாரா, ப்ராஃபட்டை கேட்டு சொன்னாரா? இல்லை. ஆனால் ஒன்று சொன்னாங்க, இப்னு அப்பாஸ் சொன்னார்னு ஒன்று சொன்னாங்க, அதுக்கு பதில் சொல்லலாம். இப்னு அப்பாஸ் என்பவர் என்ன செஞ்சார், இந்த ஒன்னஜிமிங்கிற அந்த அத்தியாயத்தை அஃப்ரைத்துமுல்லாத்த ஒல் உஸ்ஸா மனாத்த சாலிசத்தல் உஹ்ரா லாத்து உஸ்ஸா மனாத் என்ற வசனத்தை ஓதும் பொழுது சஜதமாகுல் முஸ்லிமூன ஒல் முஷ்ரிகூன, முஸ்லீம்களும் சஜிதா செய்தார்கள், இணை கற்பிக்கக்கூடியவர்களும் சஜிதா செய்தார்கள் என்று ஒரு வசனம் வருது. இதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறா, இதுதான் இருக்கிற செய்தி, இதை வச்சுக்கிட்டு அவங்களுக்கு சாதகமாக ஓதி விட்டார்னு சொல்கிறாங்க. கிடையாது. ஏன்னு கேட்டால் அந்த எந்த இடத்துல சஜிதா செய்தார்கள்னு அந்த இப்னு அப்பாஸ் சொல்கிறாரு, ஃபஸ்ஜுது லில்லாஹி வஅபுது, அல்லாவுக்கு சஜிதா செய்யுங்கள்ங்கிற அந்த 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 அத்தியாயத்தில் கடைசியாக வரும். அதை ஓதும் பொழுது என்ன செஞ்சார், வேறொரு அறிவிப்பில் இருக்கிறது, சஜிதா செய்தார்கள்னு வருது. அப்போ இறைவனுக்கு சஜிதா செய்வது மக்காவில் இருந்த நபியின் எதிரிகளுக்கு மறுப்பானது கிடையாது. அல்லாவுக்கும் சஜிதா செய்வார்கள், மற்றவங்களுக்கும் செய்வார்கள், அதில் தான் வித்தியாசப்படுகிறோம். மற்றவங்களுக்கும் அவங்க சஜிதா செய்வாங்க, அல்லாவுக்கும் செய்வார்கள். அல்லாவுக்கு சஜிதா செய்ய என்று சொன்னால் நபியின் எதிரிகளும் செய்வார்கள். இந்த ஒரு அடிப்படை கூட இல்லாமல் இதெல்லாம் ஒரு ஆதாரமாக வைக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் அவங்களுடைய மனசாட்சிக்கு எதிராகவே இந்த ஆதாரத்தை வைக்கிறாங்க. ஏன்னு கேட்டால் அவங்க முஸ்லீம்களை எப்படி ஏமாற்றி அவங்க கிறிஸ்துவ மார்க்கத்துக்கு அழைக்கிறதுன்னு ஒரு புத்தகம் போட்டிருக்கிறாங்க. இதில் உள்ள மரத்தை அவங்க வாதிட்டு இருக்கிறாங்க. இதில் உள்ள செய்திகளையும் இதில் உள்ள ஸ்டைல்லையும் தான் அவங்க என்ன செய்கிறாங்க, வாதிட்டு கொண்டு இருக்கிறார்கள். அதில் அவங்களே எழுதுகிறாங்க, அவங்களுக்கு பாடம் நடத்துறது. நீங்கள் முஸ்லீம்கள்ட்ட போய் எப்படி ஏமாற்றி பிரச்சாரம் பண்ணணும், இந்த ஹஜரத் முகமதுலாம் சொல்கிறாங்களா, அதெல்லாம் இதில் உள்ள பாடம் தான். முகமது சொன்னால் ஹஜரத்துன்னு சேர்த்துக்கிறனுங்கிறதெல்லாம் இதெல்லாம் இதில் உள்ள விஷயங்களில் இருக்குது. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நன்கு ஆதரவு பெற்ற பாரம்பரிய ஹதீஸ் நூலும் கூட குர்ஆனுக்கு முரணாக இருந்தால் அதை ஏற்றுக்கொள்ள தகுதியானதாக கற்றறிந்த முஸ்லீம்கள் மதிக்கிறதில்லை. அவங்க சொல்கிறாங்க, அதாவது இது மாதிரியான செய்திகள் எல்லாம் கற்றறிந்த முஸ்லீம்கள் ரிஜெக்ட் பண்ணி விட்டார்கள், அதை சொல்லாதீங்கன்னு இதை மட்டும் விட்டுட்டாங்க. இதெல்லாம் சொல்லிவிடாதீங்க, இது நிற்காது முஸ்லீம்கள்கிட்ட, முஸ்லீம்களை ஏற்றுக்கிற மாட்டாங்கன்னு பாடம் நடத்தியிருக்கிறாங்க. இந்த ஒரு விஷயத்தை மட்டும் கவனிக்காமல் விட்டுருக்குறாங்க. அதே மாதிரி தான் சூனியம் தாங்க, சூனியம் மந்திரம் செய்யப்பட்டார்னு, மந்திரம் செய்யப்பட்டதெல்லாம் ஏற்றுக்கிற மாட்டாங்க. ஏன், அது குர்ஆனில் இருக்கிறது. கால லாலிமூன இன் தத்தபியூன இல்லா ரஜுலம் மஸ்ஹூரா 17வது அத்தியாயம் 47வது வசனத்தில் நபிக்கு சூனியம் செய்யப்பட்டதாக அநியாயக்காரன் சொல்கிறான். அது அநியாயமான செய்தின்னு வந்ததுனால அந்த கற்றறிந்த முஸ்லீம்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நீங்களே கிளாஸ் நடத்தியிருக்கிறீங்க. 1906 1904 இதை எழுதியிருக்கிறீங்க. அப்போ அதை இப்போ மறுபிறப்பு 2011 போட்டிருக்கிறீங்க. அப்போ இதெல்லாம் இந்த சூனியம் செய்யப்பட்டார், இதெல்லாம் இங்கே நிற்காது. விளங்குதா? இதெல்லாம் ஒரு ஆதாரமே கிடையாது. குர்ஆனுக்கு எதிராக, குர்ஆனுக்கு விளக்கமாக தான் நபி வந்தார். அந்த வசனத்தை நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே. மறுப்பாக வந்தாருன்னா கிடையாது, யாரோ சொல்லியிருக்கிறாங்க, கூட குறை சொல்லியிருப்பாங்க. அப்படி தான் இஸ்லாமிய அறிஞர்கள், நாங்கள் சொல்லலை, கற்றறிந்த இஸ்லாமியர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை என்று உலக இஸ்லாமியர்கள் ஆய்வு பண்ணிவிட்டு அவங்க சொல்கிறாங்க. இதுவரையும் சொல்லுங்கள். Dear brothers, so they started with a new set of evidence, but we have been asking them, since they said that the salvation, sin and forgiveness is the criteria to decide God's word, we wanted them to elaborate and put it as an argument, then we can go forward. So that is one thing pending. And apart from that, we raised ample questions from the Bible, and they said they will answer them, so we are waiting answers for them as well. Now coming back to the topic, they said this satanic verses, they said he's disappointed because he's not getting chance, things like that. But whatever, you make hundreds of slides, we have refuted it in 1990 itself. For the satanic verses written by Salman Rushdie, we have refuted in 1990s. We can give you a printout if you want. If you want a translated copy, we can do that as well. So that solves all your problem. So your burden is reduced now. You can be happy. Now they said one quote they quoted that about Ibn Abbas. So whatever they told about Ibn Ishaq, we are not accepting him because he's a weak person. All scholars will say that he is a weak person, so don't talk about him. You'll have answers in all this. Forget about him, so let's not get into that. Now Ibn Abbas is the one, since he is a cousin of Prophet Muhammad sallallahu alaihi wasallam, so we are bound to answer that. They quoted a verse from the Quran and said that when Prophet Muhammad recited these verses from the Quran, from one An-Najmu, these polytheists all bent down in prostration. We do believe that they bent down in prostration, not because Prophet Muhammad changed Islam. The verse says that prostrate to Allah. Though they were enemies of Islam, though they were living in Makkah, their belief was that they were also believing in Allah. That is why when in Quran it was mentioned that prostrate to Allah, they all did prostration. It is mentioned in Sahih Hadith. So Ibn Abbas chapter is also closed. Now
the reason why we are, amazed to see all these is because they wrote a book in 1904. The book is basically to, brainwash Muslims. They wrote a book by the name Christian Reply to Muslim Objections, and it is published in Tamil as well. So this is the book they use to basically, teach how to betray Muslims, how to brainwash Muslims. In that, they have put a quote. All these they refer as Hazrat to Muhammad, right? All these are mentioned there, and all these manners kind of thing, everything is taught. And in that, they are saying that they have quoted in page number 36 that though hadiths are ancient and traditional, learned scholars of Muslims will be rejecting it if it is against the Quran. So they know the concept that if a hadith is against the Quran, we will deny it. Moreover, in hadith also, we are believing in hadith because Quran authorizes us to believe in hadith. But when it is against Quran, we are not accepting it. So that is the fact. When speaking about that the prophet was under the influence of magic, we have already rejected this. As they have also mentioned in the book that the learned eminent scholars, they don't consider the hadith which contradict with the Quran. So there is no point that you can raise such questions. And moreover, the Ibn Ishaq, he's a forgetful person. That's what the history says. We have the history of the people. It says he's a forgetful person. So you cannot bring someone who is also not of the prophet's time. And moreover, if you see in the Quran, in chapter 17, Surah Bani Israel, in verse 47, it says that the evildoers say that you follow a man who is bewitched. Talking about Prophet Muhammad, that he was bewitched. The evildoers say that. So the hadith, when you see that the prophet was under the influence, is directly contradicting with the Quran. So we say that we have to keep those hadiths away. We cannot accept it. That's the point. சென்ற விட்ட இடத்துலேருந்து வர்றேன், பதில் சொல்லி கொண்டிருக்கிறோம் ஒன்றாக. விட்ட இடத்துலேருந்து வர்றோம். இந்த அடிமை பெண்களை பற்றி சொல்லி கொண்டிருந்தோம். அடிமை பெண்களை பற்றி 31வது அதிகாரம் என்னாகமத்தில் 18வது வசனத்தில், ஸ்திரீகளில் புருஷ சம்போகத்தை அறியாத எல்லா பெண் பிள்ளைகளையும் உங்களுக்காக உயிரோடு வையுங்கள். புருஷ சம்போகத்தை அறிந்தவங்கெல்லாம் கொண்டு போட்டுருணுமா, கன்னி பெண்களாக பார்த்து பொறுக்கி எடுத்து உங்களுக்காக வச்சுக்கிறங்க அப்படின்னு என்னாகமத்தில் இருக்கிறது. குழந்தைகளில் எல்லா ஆண் பிள்ளைகளையும் புருஷ சமூகத்தை அறிந்த எல்லா ஸ்திரீகளையும் கொன்று போடுங்கள்னு மற்றவங்களெல்லாம் கொள்ள சொல்லிவிட்டாங்க. அதே மாதிரி ரூபவதியான ஒரு ஸ்திரியை மொட்டையடித்து என்ஜாய் பண்ணலாம், பிடிக்காவிட்டால் அவன் அடிமையாக இருக்கனால சும்மா அனுப்பி விட்டுறலாம் என்கிற மாதிரி உபாகமத்தில் 21வது அதிகாரத்தில் 10லேருந்து 14 வரைக்கும் இருக்கிறது. அப்போ அடிமைகளை பற்றி குரானில் சொல்வதை பற்றி நீங்கள் கேள்வி கேட்கக்கூடாது. நம்ம 2 பேரையும் பற்றி மற்றவங்க கேட்பான், அதுக்கு நம்ம 2 பேரும் சேர்ந்து பதில் சொல்லணும். இதுதான் மேட்ரு. அது என்ன பதில் என்ன என்று கேட்டால், அடிமைகளை பிடித்து வரப்பட்டவர்களுக்கு அண்ணன் தம்பி மாமா மச்சான் சொந்தம் பந்தம் யாருமே இருக்க மாட்டாங்க, வேறு ஒரு நாட்டுக்கு வந்து விட்டார்கள். அப்போ அவங்கள ஒருத்தர் இந்த முதலாளியாவது அவனுடைய கையில் வச்சுருந்தா தான் அடுத்தவர்களால் சீண்டப்பட மாட்டாங்க. முதலாளியுடைய ஆளுன்னு சொல்லிட்டு அடுத்தவங்க சீண்டப்பட மாட்டாங்க. அவங்களுடைய அந்த காலத்து இருந்த நடைமுறையில் இதுதான் செக்யூரிட்டி. அந்த காலத்து நம்ம எந்த காலத்தில் சிந்திக்கக்கூடாது. இப்போ அடிமை இல்லை, அடிமை இல்லாத காலத்தில் அடிமையாக இருக்கிறவங்களை ஆபிரகாமில் இருந்து எல்லாரும் ஏன் செஞ்சாங்கன்னா, அந்த காலத்தில் இந்த கைதி ஜெயிலு இதெல்லாம் கிடையாது. பிடிச்சி விடுற கைதிகளை மக்கள்கிட்ட தான் பிரித்து கொடுத்துருவாங்க. ஒருத்தன் வீட்டில் இந்த பொம்பளை கொண்டு வச்சுக்கேண்டா என்ன செய்வான், அது அனுமதி இல்லாட்டாலும் வேறு மாதிரி தான் வச்சுக்கிடுவான். வச்சுக்கிற சொன்னால் வப்பாட்டியை வச்சுக்கிடுவானே தவிர வேறு மாதிரி வச்சுக்கிற மாட்டான். அதெல்லாம் கவனத்தில் கொண்டு தான் இது அன்றைக்கு தவிர்க்க இயலாது. அடிமை முறை இருக்குமையானால் இதுதான் சட்டமாக இருக்கும். இன்றைக்கி அடிமை இல்லாதனால உங்களுக்கு விளங்க கஷ்டமாக இருக்கிறது. இன்றைக்கி அடிமை முறை உலகத்தில் இல்லை. அதானே தவிர அன்றைக்கு இருந்த நபிகள் நாயகம் காலமாக இருக்கட்டும், அதுக்கு முந்தி தாவீது சாலமோன் ஆபிரகாம் எல்லாருடைய யாக்கோபு எல்லாருடைய காலமாக இருக்க வேண்டும். இருந்தாலும் இதுதான் நிலைமை. And we are coming back to the answers. We have been answering all the questions. Now in the context of slaves, they were saying that Prophet Muhammad used to have sex with many slaves, but those are all baseless. So let us see in Bible how you have described. If you read Genesis chapter 16, it speaks about Hagar giving Sarah to Abraham. And in Leviticus chapter 19 verse 20, they are mentioned as these women are appointed for the husband. What does it mean? It means the slaves. And they said, do not kill them, only beat them. But the count is not mentioned here. Now I don't know whether Brother Jerry will ask me the count. I don't have the numbers now. And in Leviticus chapter 30 verse 1 to 24, the servants are treated for, they are used for bearing children. And what is the meaning of concubines? If you read the Old Testament entirely, you will find ample evidences of the word concubine. What is the meaning of the word concubine? So before you raise a question, read the Bible. Also, if you read Numbers chapter 31 verse 18, it is said it is ordered to select the slaves who are all virgin. And in Deuteronomy chapter 21 verse 10 to 14, it is mentioned that have sex with the beautiful women as you wish, and then send them off. So all these are talking about the slaves. Now if you have to ask a question, what is already in your belief, right? What is already in the so-called Bible, so it does not make any sense. So we both are bound to answer this. Now we'll give an answer. If you don't have an answer, we are giving the answer for the slaves.
During that time, it is not like the way how we are civilized now. During that time, during the time of Prophet Muhammad, there is no security for the slaves. Slaves are like material. So they cannot be, they cannot be put into prison or they cannot be punished kind of thing. So they have to be used and they don't have any relationship. So that is why during that time it was allowed. And it is also in the Bible. So if you are raising the question, you are also bound to answer that. அதுபோக அதன் தொடராக கேட்டாங்க, அந்த விந்தை வந்து வெளியே விடுறதை பற்றி ப்ராஃபிட் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்ட்டு. அதாவது மனைவியோட பொம்பளையோட சேரும் பொழுது விந்து வரக்கூடிய நேரத்தில் வெளியே விட்டுறது, அடிமையோட சேரும் வெளியே விட்டுறது, இதெல்லாம் ஒரு ஆபாசம் அசிங்க மாதிரி சொன்னாங்க. இதெல்லாம் ஒரு சட்டம், இன்றைக்கி அதை செய்யலாம். இன்றைக்கி கணவன் மனைவி சேரும் பொழுது இந்த காண்டம் மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கிட்டு விந்து போகாமல் தடுத்துக் கொள்கிறார்கள், குழந்தை பெறாமல் இருப்பதற்கு. குழந்தை பெறாமல் இருப்பதற்காக இது மாதிரி வழியை செய்யலாமான்னு கேட்கும்போது ப்ராஃபிட் கூடும்னு சொன்னாங்க. ஆனால் அதனால் உங்களால் ஜெயிக்க முடியாது, இறைவன் நாடிலாம் நடந்து விடும்ட்டாங்க. இதில் ஆபாசமோ ஒரு செக்ஸோ ஒன்றுமே கிடையாது. இன்றைக்கும் இந்த கேள்விக்கு பதில் சொல்லி தான் ஆக வேண்டும். குடும்ப வாழ்க்கையை பற்றி உங்களுக்கு அதிகமாக கிறிஸ்தவ பாதிரிகளுக்கு தெரியாது, அதனால் சிந்திக்க மாட்டாங்க. அதனால் குடும்ப விஷயங்கள் தெரியாதனால உங்களுக்கு என்ன செய்கிறது, இந்த விஷயங்களை பற்றியே தப்பாக பேசுகிறாங்க. அதிகமான பாதிரிகள் அது சிந்திக்கிறதும் கிடையாது. குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடக்கூடிய நேரத்தில் இந்த மாதிரி பிரச்சனைகள் சந்தித்தா சட்ட விளக்கம், ஆபாசமாகலாம் கிடையாது, அந்த மக்கள் அப்படி கேட்குறாங்க, நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், தப்பு இல்லைங்கிறாங்க. இது ஒரு மேட்ரு கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் ஓனாண்டு ஒருத்தன் விந்தை வெளியிட்டதுக்காக வேண்டி அது ஒரு பெரிய சம்பவம். ஓனாண்டு ஒரு ஆளை பற்றி சொல்லப்படுது. ஆதியாகமம் 38:8 - 26 வரைக்கும் படிங்க. ஒருத்தன் செத்து போயிட்டான், அவன் பொண்டாட்டி இருக்கிறா, அவன் தம்பிக்காரன் போனான் இருக்கான். நீ போய் அந்த அண்ணன் பொண்டாட்டியோட படுத்து பிள்ளையை உண்டாக்கி உன் அண்ணனுக்கு வாரிசை ஏற்படுத்து, தம்பி போய் படுத்து அண்ணனுக்கு வாரிசை உண்டாக்குறானா அப்படின்னு சொல்லப்பட்டுச்சான். இவன் அந்த பொம்பளை நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு கடைசியில் விந்தை வெளியே விட்டானா. கர்த்தர் கோவம் வந்துருச்சான். எப்படி விந்த எதுக்கு கோவம் வரல, அடுத்த பொண்டாட்டி என் போனேன்னு கோவம் வரல, விந்தையன் வெளியே விட்டேன்னு கர்த்தர் நினைச்சாரு, கோவப்பட்டு உடனே அழிச்சு விட்டாரு. என்ன எழுதி வைத்துக்கொண்டு என்ன கேட்குறீங்க, இதெல்லாம் கேட்கலாமா? இது நாங்கள் சட்டமாக சொல்கிறோம். நீங்கள் என்ன செய்றீங்க, விபச்சாரம் பண்ணலாம் விந்தை மட்டும் வெளியே விடுற தப்பு, விபச்சாரம் பண்ணும்போது விந்தை உள்ளே விட்டுறணும், அதான் முக்கியமான பாயிண்ட்னு சொல்ல வர்றீங்க. இதெல்லாம் நீங்கள் கேட்குறது தப்பு. சொல்லுங்கள். Also, they are asking a question about ajal. Ajal is the technical term used for the leaving the sperm outside during the ejaculation. So they are saying it is obscenity. But this is not obscenity. It is a rule. It is the result. It is an advice what Prophet sallallahu alaihi wasallam gave when he was questioned about it. So even now in the modern days, people are aware of temporary means of family planning. So this is what is explained there. So if at all you don't want a child, you can do this one. So that is a law for us. Now the Christian pastors are so much amazed to see this because they don't have any family relationship. So they don't understand what is happening. So that is the reason they raise this question. It is not obscenity. And that hadith also says that if Allah wants to have that soul, the soul will be there. What is obscene in that? I'll tell you what is obscene. Read the Bible. Read the Bible. Genesis chapter 38 verse 8 to 20. It speaks about the history of Onan and Selah. And was slaughtered for some other reason. I don't know what is that. He was sinned against the Christ. Then Onan was the person who was supposed to go and have sex with his own sister-in-law. Imagine having sex with his own sister-in-law. Then Lord slaughtered him. Slaughtered for what? Having sex with the sister-in-law? No. Slaughtered because he spilled the sperm outside before ejaculation. So that is the reason he was slaughtered. So looking at all these verses, only you will have to say it is obscenity and not the laws what is mentioned in the hadith. அடுத்ததாக இந்த ஒரு பில்டப் அடிக்க நீங்கள் பார்க்குறீங்க. அதாவது சும்மா தேவையில்லாத புரியுது. அதாவது 1 அல்ல 2 அல்ல 3 அல்ல 37ன்ற அதே பொய்யுங்கிறோம். பொய்க்கு பில்டப் எப்படி, அது 1 அல்ல 2 அல்ல 37, அது இப்போ அடிக்க சொல்லு 1 அடியா 2 அடியா 3 அடியா 30 அடியா 40 அடியா 80 அடியாண்டுக்கிட்டு ஒரு அரை மணி நேரத்தை காலி பண்ணுறாங்க. இந்த மாதிரியான மேட்டர் இருக்குது, நல்லா விளங்கி கொள்ள வேண்டும். இந்த அடிக்கிற சம்மந்தமாக கேட்டதுனால சொல்கிறேன். அடிக்கிறதுக்கு பதில் சொல்லியாச்சு, திருப்பி அதே கேட்குறாங்க. அடிக்கிறதுனா திருத்துவதற்காக அடிக்கிறேன்னு என்ன அர்த்தம், திருந்துற வரைக்கும் அடிக்கிறேன்னு அர்த்தம். இதுதான் கணக்கு. இது ஆளுக்கு ஆள் வித்தியாசப்படும். ஒரு அடியில் திருந்துற ஆளுக்கு இருப்பாங்க, 10 அடியில் திருந்துற ஆள் இருப்பாங்கன்னு முதல்ல நேற்று பதில் சொன்ன பிறகு எத்தனை அடி என்று கேட்டோம், அதுக்கு பதில் சொல்லவில்லைன்னு இருக்கிறாங்க. அடிக்கிறது பார்த்தீங்களா, பெண்கள் கொடுமைன்றது பயங்கரமான பில்டு பேரை கொடுக்குறாங்க. பெண்கள் கொடுமை பற்றி நீங்கள் பேசலாமா? ஒருத்தி கணவனால் விவாகரத்து செய்யப்பட்டான்னு வைங்க, அவளை கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு லேவியராகமத்தில் 21:13-14 இருக்கிறது. அது மாதிரி கன்னி பரிசோதனை செய்யணும், கன்னிகளை பரிசோதனை செய்யணுமா. அதுக்கு பாதுகாட்டை கூட்டிகிட்டு போய் அந்த அங்கே ஆடையெல்லாம் கொடுத்து ஒரு டெஸ்ட் பண்ணி இவன் கன்னி தான் ரிப்போர்ட் கொடுப்பாராம் அப்படின்னு சொல்லி உபாகமத்தில் 22:13-21 வரைக்கும் இருக்கிறது. அதே மாதிரி விபச்சாரியா ஒரு மனைவி விபச்சாரம் பண்ணிட்டான்னா கண்டுபிடிக்கிறதுக்கு பயங்கரமான தீர்வு சொல்கிறாங்க. அதெல்லாம் பெண் கொடுமையாக இல்லையான்னு பாருங்கள். அடிக்கிறது பொண்டாட்டியை கண்டிப்பாக அடிக்கிறது பயங்கரமான விஷயம். சந்தேகப்பட்டு கன்னிக்கு சோதனைக்கு இன்னொருத்தர் கூட்டி போய் அவமானப்படுத்தி கன்னி சோதனை நடத்த சொல்கிறீங்களே, அது எவ்வளோ பெரிய தீர்வு. என்னாகமத்தில் 5:11-31 வரைக்கும் இருக்கிறது. அதே மாதிரி மாதவிடா ஒருத்தர் வந்துருச்சுன்னு வைங்க, அவள் உட்காந்து அவளை தொட்டா தீட்டு, அவள் சட்டை தீட்டு, சட்டையை தொட்டா தீட்டு
தொட்டவனை தொட்டா தீட்டு, தொட்டவன் மேலே பட்டவன் தீட்டு, பட்டவன் மேலே தொட்டா தீட்டுன்னு சொல்லி அது சங்கிலி தொடரா 4000 தீட்டு சொல்கிறீங்களே, இது பெண்ணுக்கு செய்கிற பயங்கரமான கொடுமைங்கிறது லேவியரில் 15, 19 26 வரைக்கும் பார்க்கலாம். சபையில் பெண்கள் பேசக்கூடாதுங்கிறீங்க. 1 கொரிந்தியரில் பவுலே சொல்கிறாரு, 15, 3 4, 5, 6 படித்தா தெரியும். சொல்லுங்கள். Also, they are doing a build-up, exaggerating the amount, like how many beatings, 1, 2, 3, and he's counting for 5 minutes. So Quran is saying to beat, but beat until when? Until the person is corrected. So that is what is the limit you have to understand. Now, if you read Bible and see the way how Bible is treating women, you will be surprised to see. If you read Leviticus chapter 20 and verse 13 to 14, it is speaking about ill-treating women. Also, if you read Deuteronomy chapter 5 verse 11 to 31, it is talking about a virginity test. It is even the recent scientists haven't invented. Probably they are putting it as a claim for their, it's a proof for the God's word. And also about the menstrual woman, they are saying she is unclean, it's okay, but whatever she touches and whatever the person who touches her and whatever the person, it goes like a chain, it goes like a multi-level marketing. So all these they are saying it is unclean. What is the scientific basis of all this? You are ill-treating women, and Islam is not ill-treating women. So you cannot list out saying that Islam is ordering to beat. Look at the Bible before you raise questions on Islam. Read all these verses, then you will understand the meaning of what ill-treatment means.